சார் இன்டர்நெட் ஆக்சுவலி இப்போது ப்ரெசன்டேஷன் முடிச்சுக்கிறேன். கூகுள்லேருந்து பேசி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் டிஸ்கஷன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மட்டும் மெமரி பண்ணிவிட்டு வந்து ஏதோ சம்திங் உங்கள்கிட்ட திணிச்சு கொடுத்துட்டு போகாமல் நீங்கள் என்ன ரியலாக ஃபீல் பண்ணுறீங்க, கூகுள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பின்னாடி எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்களும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். நீங்களுமே டைரெக்டாக கூகுள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்றைக்கி உலக தாய்மொழிகள் தினம். ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மொழி, ஏதோ ஒரு மொழி தாய்மொழியாக இருக்கும். ஸோ கூகுள் க்ரௌட் சோர்ஸ் ஃபார் லாங்குவேஜஸ். இன்றைக்கி செஷன் ஒன்லி அபவுட் த லாங்குவேஜஸ். ஆக்சுவலி க்ரௌட் சோர்ஸில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜஸ்க்காக என்ன ஒர்க் பண்ணுறோம் அது எல்லாமே ஆல்ரெடி முன்னாடி வந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே நிறைய டீச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களாம் ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் இன்டெப்த் போயிருந்தாங்க. என்னால் அந்தளவு ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போக முடியாது. நான் உங்களுக்கு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே நீங்கள் டே டு டே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றினதாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல்ரெடி சொன்னது தான். என்னோடய பேர் வினோத்குமார் ராமு, கடலூர் தான். ஏற்கனவே நான் ஒரு 3 வருடம் அரசு பெரியார் கலைக்கல்லூரியில் வேலை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சம் ரீசன்ஸ்க்காக ரிலீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கூகுள் க்ரௌட் சோர்ஸ்க்காக ப்ரோக்ராம், இப்போதைக்கு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே உள்ளது கூகுள் க்ரௌட் சோர்ஸ் தமிழ் கம்யூனிட்டிக்கான லோகோ. ஆக்சுவலி க்ரௌட் சோர்ஸ் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஊரை பேஸ் பண்ணி தான் கம்யூனிட்டி லோகோ க்ரியேட் ஆகும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மதுரைனா க்ரௌட் சோர்ஸ் மதுரை, க்ரௌட் சோர்ஸ் சென்னை, க்ரௌட் சோர்ஸ் கல்கட்டா, க்ரௌட் சோர்ஸ் டெல்லி, அந்த மாதிரி ஒரு ஊர் பேரை பேஸ் பண்ணி தான் நேம் வைப்பாங்க. க்ரௌட் சோர்ஸ் இருந்தது பிராண்ட், கீழே இருக்க சப் நேம் நம்மளோட நேம், கம்யூனிட்டிக்கான நேம். நான் ஆக்சுவலி இதில் தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்றது உடனே நான் தமிழுக்காக ஏதாவது பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை. ரொம்ப தமிழில் ஆழமாலாம் எனக்கு தெரியாது, ரொம்ப டீப்பாக கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியாது. ஆஃப்டர் ஒரு பிரேக் அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் மேடம்லாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. பாருங்கள், விகுதி இங்கே வரணும், தொகுதி எங்கே வரணும், கிராமர், இலக்கண மொழிகள்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம பேசுகிறது சாதாரண மொழி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வேறு மாதிரி இருக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வேறு மாதிரி இருக்கும். தொல்காப்பியம் பேர் தான் ஆக்சுவலி இப்போதைக்கு தமிழ் நேம்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? பேரலி கூகுளுக்கும் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது மைக்ரோசாஃப்ட்க்கும் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், சிம்பிள் அஜெண்டா தான். நான் ரொம்ப டீப்பாலாம் போகவே இல்லை, ரொம்ப பேசிக்கான சிம்பிள் அஜெண்டா தான். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து க்ரௌட் சோர்ஸ் ஆப் ஆல்ரெடி எல்லாமே மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, அதில் நடக்கிற கேம்பெயின்ஸ், நிறைய கேம்பெயின்ஸ் நடக்கும். அதில் ஒன்று தான் ஒர்க்லைஸ் இந்தியா எடிஷன். ஒர்க்லைஸ் மீன் நம்ம ஸ்பீச் டேட்டா. ஆக்சுவலி இது வந்து ஸ்பீச் பற்றின கான்ஃபரன்ஸ் தானே. நம்ம நேச்சுரலாக பேசுகிறத மிஷின்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆன்சர் பண்ணுது. எப்படி ஆன்சர் பண்ணுது? எனிதிங்? எனிபடி? ஆக்சுவலி ஆல்ரெடி எல்லாமே காலையில் துரைமணிகண்டன் சார் எல்லாத்துக்குமே ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வினோத்னு கை காமிச்சாங்க, நான் எதுக்குமே ஆன்சர் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் தமிழ் பேசினாலும் மிஷின்ஸ் புரியும், ஒரு சின்ன குழந்தை தமிழ் பேசினாலும் புரியும், ஒரு 60 வயசு உள்ளவங்க தமிழ் பேசினாலும் புரியும், தூய தமிழ் அந்த இலக்கண இலக்கியத்தோடு பேசுகிற தமிழும் புரியும், தங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்தையும் மிக்சடாக பேசினாலும் மொழி புரியும். ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீ செலக்ட் பண்ணி பேசினா தான் புரியும்னு கிடையாது. இப்போ நீங்கள் டேரெக்டாக கூகுள் சர்ச்சில் ஒரு மைக்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து பேசினாலும் இன்புட் ரெகனைஸ் பண்ணிவிட்டு டேட்டா எடுத்து கொடுக்குற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒர்க்லைஸ் இந்தியா எடிஷன்ன்றது இந்தியன் லாங்குவேஜஸ்க்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ள நடந்த கேம்பெயின், லாஸ்ட் கேம்பெயின்ஸ் பற்றிலாம் பின்னாடி வரும். அடுத்தது லாங்குவேஜ் கம்யூனிட்டிஸ். ஆக்சுவலி நான் தான் லாங்குவேஜ் கம்யூனிட்டி கூகுளுக்கு சஜஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி க்ரௌட் சோர்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, லாங்குவேஜுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் தமிழுக்கு கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகலை, மற்ற லாங்குவேஜுக்கெலாம் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் கம்யூனிட்டிஸ் தட் இஸ் ஒன்லி ஃபார் த ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் லைக் யூ. என்ன மாதிரி இப்போ ஐடி சைட் போகணுன்னு ஆசைப்படுறவங்க, தமிழ் படிச்சுட்டும் ஐடியில் நிறையா ஜாப்ஸ் இருக்குது. இப்போது
ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழில் இருக்கிற கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் அந்த நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் காலையில் கொடுத்தாங்களா டீப்பாக, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரியாது. அதனால தான் இப்போ இன்ஜினியரிங் பசங்களுக்குமே தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா தமிழ் ப்ரொஃபஸர் இந்த வருஷத்துலேருந்து ஃபஸ்ட் இயர்லேயே தமிழ் சப்ஜெக்ட் போட்டு ஸ்டாஃப்ஸ் போட்டாங்க. ஓகேங்களா, தமிழ் ரொம்ப 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 ஆழமான மொழி. தமிழ் தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அகாடமி. இன்ஃப்ளூயன்சர் அகாடமின்றது லைக் மீ என்னை மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, நாங்களாம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ட்ரைனிங்ஸ் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு வேறு டாபிக்ஸில். இப்போ எனக்கு கூகுள் க்ளவுடுன்னா என்னென்னு தெரியும், நான் கூகுள் க்ளவுடில் டீச் பண்ணுவேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுக்குறது, யூடியூப்பில் ஆட் கொடுக்குறது, யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன் நிறைய இருக்குது. அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ரெஸ்யூம் பில்டிங், அதை பற்றின ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் போகும். அடுத்தது பெனிஃபிட்ஸ். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃபார் யூ மீ? எனக்கு பர்சனலாக எனக்கு எதுவும் பேலாம் பண்ணுறதில்ல கூகுள், பட் எனக்கு சம் ரெகக்னிஷன் லைக் யூ, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கூகுள் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக இன்விடேஷன் வரும். இந்தியாவிலேருந்து ஒரு 30 பேர் மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும் தான் கலந்துக்கிட்டேன். தமிழுக்காக நான் கலந்துக்கிட்டேன். இந்தியாவிலேருந்து அரௌண்ட் 30 பீப்புள்ஸ். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் க்ரௌட் சோர்ஸ் ரீகனெக்ட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 30 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நான் தான் கலந்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போதைக்கு இது போதும். 2:30 ஆகிடுச்சிங்களா, இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்துருங்க. Nama aku Siti Hilpisa, dipanggil Mamai. Aku kelas 9 SMP. Tentunya aku ingin menjadi ahli bahasa dan seorang dosen bahasa Inggris. Tapi kegiatan belajar di masa pandemi ini untuk aku sendiri agak lebih susah. Orang tuaku juga tidak bisa bahasa Inggris. Jadi, mereka tidak bisa bantu aku kalau kesulitan. Dia tanya ke orang, ibu kurang paham. Google Lens memudahkan kegiatan belajar di rumah. Misalnya aku mendapat tugas pelajaran matematik yang bertuliskan bahasa Inggris. Gak hanya translate, dari situ aku juga bisa terhubung dan langsung mencari tahu apa terjemahan dan solusi untuk mengerjakan pelajaran matematika itu. Untuk saat ini aku sedang berusaha keras untuk belajar lebih tekun, lebih rajin. Saya mau menggunakan pengetahuan saya untuk membantu masyarakat. Saya mau jadi anak yang membanggakan orang tua. Iya, senang. Ibu senang sekali belajar tidak pantang menyerah gitu. ஏதாவது புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரும், கூகுள் லென்ஸில் இந்தோனேஷியன் லாங்குவேஜில் அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் மட்டும் தான் தெரியும். பட் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஓகே, அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்க முடியாத கூகுள் லென்ஸ் வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜுக்கு தான். இதே மாதிரி பேரலி எல்லா லாங்குவேஜுக்கும். ஆக்சுவலி மேடம் காலையிலே கேட்டாங்க, தமிழுக்கு டேட்டா இருக்குது, தமிழ் டு இங்கிலீஷ் இருக்குது, மற்ற லாங்குவேஜுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் டு இங்கிலீஷ் டேட்டா இருக்கும், தமிழ் டு மலையாளம் இருக்குது, தமிழ் டு மலையாளம் டு இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ்ன்றதுனால இங்கிலீஷ்க்கான டேட்டா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டைரக்ட் டிக்ஷனரி டேட்டா இருக்கும். பட் தமிழ் டு சைனீஸ், தமிழ் டு மலையாளம், தமிழ் டு ஹிந்தி, தமிழ் டு உருது டேட்டா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கெலாம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து இப்போவுமே லென்ஸ் வழியாக நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் அவ்வளோ அக்யூரேட்டாக டேட்டா இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலி வி ஆர் நாட் கிரியேட்டிங் டேட்டா பேஸ், வி ஆர் கிரியேட்டிங் டேட்டா செட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் டேட்டா பேஸ்ன்றது ஒரு டேட்டா பேஸ், டேட்டா செட்ஸுன்றது டோட்டலாக டிக்ஷனரி மாதிரி லைப்ரரி க்ரியேட் பண்ணுற மாதிரி. அது ஆக்சுவலி டென்சார் ஃப்ளோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, இது போதும். ஓகேவா, அடுத்தது ஆக்சுவலி மார்னிங் சொன்னாங்க அந்த मेरी बात समझना आसान नहीं है और कोई ना कोई ऐसा दिलाता है। इसलिए मैं खुद में रहने लगी
आज भी मैं नए लोगों से बात करने में घबराती हूँ। ये बताती है कि जब ये छोटी थी तो लोग कहते थे कैसी आवाज़ है, बार बार बुलवाते थे। लोग मजाक उड़ाते थे कि इसकी शादी नहीं होगी। हमारी बेटी के स्कूल की मीटिंग हो गया या डॉक्टर के यहाँ अपॉइंटमेंट लेनी है तो उन चीज़ों में झिझक रहती है इसको। मैं ये झिझक छोड़ना आ रही हूँ जो पुरानी लाइफ में उसकी पढ़ाई में और भी ज़्यादा मदद कर पाऊँ। और इसी टाइम रिलेट ऐप ट्राई करना इसने शुरू किया है। अब ये ऐप इसे हमारी तरह समझती है और इसके साथ चांदनी अपनी बात नए लोगों को भी समझा सकती है। इस साइज में और भी कलर है। इस साइज में और भी कलर है। नए सेशन की एडमिशन अब है। नए सेशन के एडमिशन कब है? जब लोग मेरी बात समझते हैं तो कॉन्फिडेंस बढ़ता है। पीला पीला ये मेरे आज और मेरी बेटी के कल के लिए बहुत बड़ी बात है। இதில் என்ன புரிஞ்சுது? இதில் என்ன புரிஞ்சுது? ஆக்சுவலி முன்னாடி வந்து டைரெக்டாக வேறு லாங்குவேஜ் தெரியாது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டுன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலையில் துரைமணிகண்டன் சார் ஒரு லைவ் டெமோ காமிச்சாங்க. ஆக்சுவலி டைப் பண்ணும்போதே கொஞ்சம் தப்பு வருது. ஆக்சுவலி நான் என்னோடய ஃப்ளூயன்சி பேசி நான் கூகுளில் வீடியோ சப்டைட்டில்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். ரொம்ப கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறதையும் மெஷின் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக பேரலி தமிழ் டு இப்போதைக்கு 5 லாங்குவேஜுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இப்போ கூகுள் மீட் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் க்ரௌட் சோர்ஸ். இப்போது நான் தமிழில் பேசுறது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் லைவாக ஆகிடும். லைவாக ட்ரான்ஸ்லேஷனும் ஆகும், டைப்பும் ஆகும். அந்த மாதிரி இப்போ பேரலி 5 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கோம். இன் ஃபியூச்சரில் 100, 1000 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னு நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இதிலேருந்து இது வரைக்கும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலேருந்து கேள்விகள் கேட்கலாம். அவங்க முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலி தமிழ் பர்சன்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, பூமிகான்னு பேர், அவங்க பாண்டிச்சேரி தான். அவங்கக்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், தமிழில் கேட்கலாம். அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர் மதுரிமா மாஜின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு ப்ரோக்ராம் மேனேஜர். இந்தியன் சப்கான்டினென்ட் மீன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அந்த ப்ரோக்ராம் மேனேஜர் லைனில் வருவாங்க. நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அவங்க டைரெக்டாக தமிழே கேளுங்க. அவங்க கேட்டுட்டு அவங்க உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக பண்ணுவாங்க. நாட் ஓன்லி அபவுட் த கூகுள் ப்ராடக்ட்ஸ், இட் மே பி எனி திங். ஓகேவா? அவங்கள்ட்ட நான் கேட்டதுக்கு நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்களா, நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் Q&A மட்டும் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி இது ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருந்தோம். 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ட்ரை பண்ணியிருந்தோம். கூகுள் மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனியில் நிறையா ரிஷன் போயிட்டுருக்கு. எல்லா கம்பெனிஸும் ஜாப் விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. நிறையா பாலிசிஸ், இன்டர்னல் பாலிசிஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கல. ஆக்சுவலி மேபி அடுத்த ஈவெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் பெருசாக பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் அபவுட் க்ரௌட் சோர்ஸ் அண்ட் அதர் டேர்ம்ஸ். ஓகே? இல்லை, அதுவும் பின்னாடி வருது. ஆக்சுவலி நான் கொடுத்ததுக்கப்புறம் 1000 லாங்குவேஜ்க்கு கம்யூனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. நம்ம பேசுகிற நேச்சுரல் லாங்குவேஜ், நாட் ஃபார் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி கிடையாது. நாம் பேசுகிற இயற்கை மொழிகள் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி 1000 மொழிகளுக்கு இன்டர்நெட் சப்போர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 மொத்தமாக 7000 லாங்குவேஜ் இருக்குது. இன்டர்நெட்டில் ஒரு 230 300 லாங்குவேஜஸ் தான் இருக்குது. விக்கிபீடியாவில் 300 வரும். அதெல்லாம் ஸ்லைட்ஸில் இருக்குது. ஆக்சுவலி கூகுள் க்ரௌட் சோர்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 150+ வந்து ஆல்ரெடி இருக்குது. 300+ வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அது வரைக்கும் ஸ்லைட்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க.
Yeah, this is Google mission statement. இதை படித்தாலே புரியும். டு ஆர்கனைஸ் த வேர்ல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், மேக் இட் யூனிவர்சலி அக்சசிபிள் அண்ட் யூஸ்ஃபுல். லைக் திருக்குறள் மாதிரி தான் இருக்கும். 2 லைனில் முடிச்சிட்டாங்க. 2000 கூகுள் ஆரம்பித்த அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. இன்றைக்கி எவ்வளோ டேட்டா நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தங்களும் குறைஞ்சது 1 GB டேட்டா கொடுக்குறோம். அரௌண்ட் 800 கோடி மேலே இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 100 கோடி ப்ளஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் கரெக்டான இன்ஃபர்மேஷன், கரெக்டான டேட்டா கொடுக்குறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். அதை தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சாட் ஜிபிடின்னு சொல்லி ஒரு மைக்ரோசாஃப்டோட டூல் ஒன்று வந்திருக்கு. அதை பீட் பண்ணணுன்ற மாதிரி காம்படிட்டராக இருக்காங்க. பட் அதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? கூகுள் ஏஐ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் கூகுள் ஏஐயால் எப்படி சொல்கிறது, அவங்க சாட் ஜிபிடி என்னென்னா இருக்கிற டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு 100 ரிசல்ட் கொடுக்காம ஒரு நமக்கு தேவையானதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குற மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரி டேட்டா கொடுத்துட்ருக்காங்க. பட் அது வந்து கூகுள் ஒரு சின்ன ஏஐ டூல் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஹலோ. Hi. எஸ் மேம். Hi, how are you? Fine ma'am. Yeah. Do you want me to join some other meeting? There's nobody here. Hi, Bhumika. Thanks for joining. வணக்கம் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேம். Good afternoon. Okay ma'am. Actually lot of students waiting and watching. Please answer the questions. Please, anybody. Sure. I can't see anybody. Am I on laptop? Yes ma'am, wait. வேறு யாரும் மொபைல் வச்சுருக்கீங்களா? மீட் வீடியோ Ma'am, they are watching. Please continue, ma'am. Your screen visible, ma'am. Sorry, I can't hear you. What did you say? Your screen is visible too, ma'am. Please. Okay. Can you switch on your camera? I can't see anybody. Your camera is off, Vinod. சார் உங்கள் மீட் வழியாக வர முடியுமா பாருங்கள். கேமரா வேணுமா? வெப்கேம். மேம் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் பூமி. They are watching. Okay. Do you have a camera on your phone or laptop? Yes ma'am, I have it in my mobile ma'am. Sorry? I have it in my mobile. Okay, all right. Okay, because I can't see anybody. I don't know how many people are there, but I can introduce myself very quickly. Hi everyone, my name is Madhurima. I'm a program manager at Google. I work with the crowdsource team. I've been in the team for almost 3 years now. And I'm based out of Bangalore, India. That's where I'm currently at. I'll let Bhumika also quickly introduce herself. Hello everyone, my name is Bhumika and it's been only 1 year since I'm working with crowdsource. I'm also based working from Bangalore. So, thank you. Yes, I see some folks. Okay, awesome. Hi everyone, so nice to see all of you finally. I believe you've already been introduced to crowdsource and what we do. I'm sorry I couldn't do the presentation. Some of my teammates are away for the week, so it's been a really busy week for us. I have an event after this as well.
So I'm so sorry I couldn't do the presentation, but I'm happy to answer questions, talk through ideas if there are any. எனக்கு கேள்விகள் மட்டும். ஆக்சுவலி அவங்க Q&A மட்டும் தான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி. கேள்விகள். I have a question about image labeling in crowdsource. So I just started using it, and so what is the how is it helpful for Google to tag images, and also can't you use machine learning and stuff to do it automatically, right? Awesome. Thank you so much for the question, and thank you for making contribution and trying out crowdsource. So most image-based tasks help in products like Google Photos or Google Lens. So either if you're contributing images, say you're contributing a picture of what your breakfast is or what you're wearing to a wedding, what it does, it provides a really diverse data set that we then send to Google Photos. So, for example, if in today you have photos of food, right? You like food and you've taken pictures of food, and you go to photos, and if you say have picture of burger or fries or pizza, something that's very global, you'll be able to find it. But if you're looking for something super traditional, right? You're looking at idiyappam, for example. You'll not be able to find it. Even if you have the picture of that in Google Photos, it will say that it can't search it or it doesn't know what you're saying. The reason behind that is that there is not enough data sets that represent all of us that has been fed onto these ML products for it to know what you're saying or what that food looks like. It doesn't know that. So when you're contributing images of things around you, what you enable is to represent this culture more so that ML products that need these data sets are able to improve and understand a little bit more. The same with verification. What happens is if we receive 400 photos of, say, dosa, and this needs to be labeled correctly for us to be able to use it in machine models. What happens is a lot of times we get spammy data or we get noisy data. What we then ask you is this data correctly tagged as dosa? Would you consider this as the right example of dosa? And that's where verification becomes really, really important. A lot of these are also tagged by ML products. So we ask if machine has been able to recognize it correctly. So say if we show you a picture of a dog and ask you, is this a dog? What we are trying to test is whether the machine was able to predict it or recognize it correctly. And all of it is to improve how image-based machine learning products like Google Photos or Google Lens is able to recognize things that are um, more about us rather than the West, right? Like globalized and Western things are easy for Google products to understand, but local is harder. And yes, a lot of it is also automatically recognized by ML products. But in order for us to make these improvements, we need to verify that, which is what you also do through image label verification. I hope that answers your question. Yeah, it is. Yeah. Awesome. Google, the 9 dots are there, no, madam. Can little bit elaborate those things so that our students will get benefited. Little bit, 1 or 2 lines about 9 dots. So many things are there. We don't know about those things. Okay. Yes, there are lots of tasks, and we have more and more tasks coming up. So you'll see that depending on what language you select, there will be more activities. So if you have, say, for example, only selected Tamil or you have only selected Telugu, whatever other language you speak, you'll see that that task might be fewer. But if you say select more global languages like English, you might see more tasks. These all tasks go to different Google products. Image tasks, for example, will go to photos and lens. Voice-based tasks go to speech technologies. Translation tasks will go to translate. So all of these go to different products, and depending on what the product is extremely focused on, the language requirements change from product to product. Now we don't prescribe any task, like we don't say people have to do this, people have to do that, only because
spam or quality is very important in ML, right? So we want the data sets that you're contributing to be very high quality, because instead of making improvements, then it will make deterioration in the ML products, which we obviously don't want. We don't want Google products to work worse than it was working before. And so we say, whatever your interest is, if you're a language enthusiast, you should do translation based tasks. If you're a photographer or you travel a lot, you should do image based tasks. Or if you like taking pictures of food, you should contribute food pictures. We have a gardening community where people take pictures of flowers and pots and plants, and that's really helpful. So we don't prescribe any task to students, because we feel that whatever students are interested in, if they contribute to that, that will generate higher quality of data, versus if we ask people to do a certain thing. We do run campaigns, specifically campaigns where we ask people to contribute a certain type of data, because, for example, in one of the campaigns we recently did for Tamil language was the OCR campaign. We called it Share Your Script. What OCR was trying to do, OCR is optical character recognition, which goes into products like Google Lens, Cloud API, and it is able to detect text inside an image. So if you take a picture of a board, whatever is written in it, it can detect that. And it can do a bunch of things. It can read it out to you, it can translate, you can copy paste it into a document, so on and so forth. Now, it does really well with printed text, because printed text is very homogeneous. It's very aligned. There's only so many variations to it. But it becomes a lot more complicated when you talk about handwriting, right? Your handwriting is so different from everybody else's. And depending on the day, your handwriting can vary as well, which makes it really challenging for a machine to read your handwriting. So what they wanted to do is to have as many examples of different kinds of handwriting in different native languages, to use it to train Google Lens and the OCR model to be able to read handwriting really well. And one of the languages we were doing that in was in Tamil. So there we asked students, hey, could you donate pictures of, say, your notebook if you have written it in Tamil? Or we would say, could every day from now to 30 days, could you write 5 words in Tamil and donate that to crowdsource? And those different kinds of handwriting was then used to train the machine model that supports OCR. So we do prescribe sometimes activities based on very targeted goals we have in making improvements. But generally, these tasks are for everybody to sort of enjoy. It's gamified so that people have fun doing it. And they're all very short duration tasks, right? It takes 5 to 10 seconds to do one question. So you can feel the reward of contributing immediately. I can send, oh, I think there's a info. I can send across a document which details every task, what it helps, do's and don'ts. There's also a help section on the app, so you can go and read about each task there. But yeah, generally that's the overview of these tasks and what the intention is and how we approach it. Madam, one more question that about Google Lens. Yes. Google Lens that already we have a long history. Tamil has a 2000 back that we have all HODs there. That palm leaf manuscripts are there. The rock art paintings are there. For example, the tribes have a rock art painting, and a lot of people have an indigenous knowledge systems they have that is represented by different periods in different way. And the script, if you see the script, it was keep on changing. The history of the script, if you see, it is keep on changing. And the Google have previously has a free version of Google OCR. OCR was that time it was free, and we have 1 lakh books we have that in PDF form. So that they now they are not allowing. Only 10 pages we can take. So if they allow full book to take OCR, then you will get a lot of data. Already it was there in Tamil Virtual Academy. It was in a PDF form. So we scanned all the images. Complete image files are there. So why not Google and take all those things and improve the even that scripts, different scripts if they learn, that system if learn, the machine can learn, then the machine can automatically, once it learned all those things,
then it will be useful for us, and it is useful for the Google also. So we cannot do this is a big project, and even for, this is one thing for Google Lens. And next question is about our dialects. Lot of Tamil has around 6 dialects are there. See, if you see every 20 kilometers, they keep on changing the structure of the language. For example, the phonetics, morphological structure, syntactic structures are changing. So those data are not available for Google. So if you are giving some projects on this area, we can also work for our students. Lot of students are there. So the speech corpora data, something we can collaborate with Google, and we can do it. You can think about that. So we have a lot of, two things I told. One is text in the form of script, and different palm leaf scripts are there, and different in the rock art paintings are there. Another thing is the speech corpora, that variations in the speech data is you don't have. That we will do it, because we are from the southern part. Even the occupational dialects, for example, fisheries dialects are there. Building construction workers dialects are there. Lot of data we have. So those data we can give to Google. So in order to, we are ready to give. Whole digitization of libraries, right, where they have scanned hundreds of books, pages, and digitized their libraries onto Google, which is incredible. The only problem with specifically the Google Lens project that I was mentioning is that they are focused on handwriting, meaning pen, paper, people writing it live. Printed text is a lot easier, and there is, like you said, hundreds of examples of printed text, right? So, and it's very easy to take a digitized text and then convert it into data sets that can be fed into machine models. When people write, say, for example, you're writing while you are grocery shopping, you're on a shop and you're writing something, your handwriting will become very different, right? Versus if you're writing an exam paper where you're trying to be neat and clean and, organize it. Those variations are all things that machine need to be exposed to, so that if somebody has written, say, an address to you on the street, right, on someone's shoulder, that handwriting will be very rough. But if they give you that paper, Google Lens should be able to read it, right? So we need to expose them to real life handwriting examples like that when we do projects like this. We are not just trying to digitize literature, we are also trying to make these Google products useful in your everyday life, so that students, professionals, people traveling can make use of it. So that's one thing. The digitization project is a big part of Google's art and culture team, which is a completely different organization within Google, which is trying to digitize literature, which is trying to digitize paintings, preserve paintings. There's a lot of funds around it. So if you're looking for funding and preservation work, I can redirect you. Good at it, and they're all experts in art and literature. They're actually all art gallery enthusiasts and people who are technicians in the field. The second part about speech and about writing and things like that, there's a lot of scope for you to contribute, especially people who speak the language on an everyday basis and write in that language on an everyday basis. It's great. I do want to highlight your point about dialects. Language is really complicated, right? And it changes every few years as well. There's code switching happening, right? You're speaking in Tamil, but you're using some English words. Some of these Tamil words have also uh, grown with time and become different. All of that is happening. Language is like an evolving human being. It's constantly changing and growing and becoming different. So it's a very complicated problem to solve or even understand technology wise, which is why crowdsourcing or contributing data is only one aspect of it. There are tons of research work, linguistic work, contextualizing work that happens. There's a team that actually contextualizes these data sets, so that we understand that these data come from a particular region by a particular people at a particular given time, and is not representative of everyone everywhere from all times, right? Like you said, every 20 kilometers it changes. So there is a lot that happens in terms of research, in terms of setting the linguistic tones on the technology, in terms of uh,
how much data would that be used at the end of it for these ML products so that it's not biased towards a particular region, right? All of that happens, that goes beyond crowdsourcing, that goes beyond what my team does. My team tries to do the step one, which is have the data. The problem is you can't do any of this if you don't even have the examples of data sets to teach the ML. ML model right now doesn't even know what language this is. First, it needs to be exposed, and then you can put all of these contextual details and dialects and so on and so forth. You can't teach dialects if the machine doesn't know the language, right? It needs to know the language first. It needs to know the alphabets. It needs to know the phonetics. It needs to know how the grammar is formed for that language. So crowdsource tries to help with that, and then it tries to get more nuances when it's needed. But there is, I can assure you that there are teams within Google, teams that work very closely with us, that do all of that research work to make sure that we don't lose that. A good example is Google for India event announced this new project called crowdsource called Project Vani, which is with the IISc Institute in India, where they are doing district per district speech data collection. They're going from district to district because, like you said, every district, the speech and the way you speak, the vocabulary changes, right? It will become slightly different. To be able to capture that correctly, it's going district to district doing data collection. So there are projects like that running so that we don't misunderstand language, that we are trying our best to understand it correctly. But with us, particularly at crowdsource, we are trying to do like level one of the work, which is also really hard to do, which is getting people to contribute so that we learn from them how their language sounds, how their language is written, how their food and things look around them, which is what this platform is for. And it's a great way for people who speak it and write in it in every day to contribute in a very easy way, right? All of these projects can be very time consuming, can be very overwhelming. And for people like you who are dedicated to it, it makes sense. But think about students or homemakers or people who are just running their business. Crowdsource gives them a platform to do that very quickly, very easily, and when they want, right? It's not like a job. They can open it once a month, they can open it once a week, they can open it every day, do it for 5 minutes and close it, and they're still contributing to something larger. So that's what crowdsourcing is about. That's the intent behind it. But if you have data sets that Google can benefit from, I would love to learn from them. In all probability, some other team might be best suited to talk to you about it, and partner with you for it. But we sort of collect data from scratch. To our Tamil So your language. voice is breaking. One I can't minute. hear you at all. What, madam? Your voice is breaking. I can't hear you at all. Bhumika, you Okay. also can't hear, right? Breaking. no. Now Even I it's can't okay. hear. It's okay, madam. Yeah, Yeah. much better. Yeah. So that in speech technology, there are two components are there. One is speech modeling. You are modeling that you have a lot big data. From the data, you are deriving some rules. Then you are working out. And a language modeling about that, around that is there. So in language modeling, why you are going a big data and deriving rules? Instead of that, we have a rules. For example, in phonetics, we have allophones. This much of allophones only available because it is a scientific study of language is called linguistics. Linguist can give a lot of rules for how these sounds will behave. The acoustic side of a sound will behave. For example, for example, the ka sound, if it is there, when it was pronounced next to that nasal, so it is in Tangam, it will be, ka will be changed as ga, and if it is in between two vowels, then it will be pronounced as ha. So that rules will be already available. Why don't you use those rules for modeling, language modeling? Because you are searching a big data and getting rules instead of that. We will give some rules also, linguistic rules. Through that you can use that tone. For example, Tamil has only 84 allophones. We have 84 allophones. You know that allophones is a variation of a particular letter, phoneme. So those rules we have
all those rules we have. A linguist can study those links because linguistics is a scientific study. So accurate rules we have. Why don't you use those rules? We have already worked on that. For even tribal languages we worked on. For example, Toda language has 8 phonemes only. 2 sounds are not pronounced by them. So these are the datas already. Annamalai University in Tamil Nadu, lot of universities worked out. It will be available in a thesis format. So those things also you can utilize, because we want to improve our language only through Google. That is our ultimate aim. Because 30 years Indian government is working out, so no results. Our Pasumun sir is working on Bhartwani. So they are digitizing Indian languages, complete Indian languages. But you are going in one direction and our government is going in another direction. So it is, instead of that, why don't you collaborate with those projects also, so that the Google can also improve and our Tamil language also can be improved very well. That is the point. Thank you very much. So, yeah, sorry, somebody was saying something. Like phonological rules, rules are available, syntactic rules are available. All those things are done in the linguistic departments all over India for all the mostly all the languages. So you can, instead of you are working to form the rules, you can utilize the available rules in the linguistic departments. So as did Google have any idea of preparing dialect dictionaries? We have done a lot of research on dialects. Glossary is also available for certain dialects. And if you want to do that, prepare the dialect dictionaries, then those things are available in the linguistic departments. You can collaborate with the linguistic departments. So you can enrich the Tamil language. You can provide many things to the public. Thank you. I can answer both very quickly. So the linguistics department and the research work that's happening at Google is very separate. And it's not like it's happening in isolation. We have deep partnerships with IISc, Central Language Institute, Global Language Institutes. We have announced these partnerships very recently in Google for India event as well. These are partnerships at different levels, from data collection to research to linguistic frameworks, etc. My team and my org doesn't do any of it. We are not a research team. We are a crowdsourcing team. We collect data sets that are truly representative of the world, because one of the bigger problems of machine models is that it's very biased. Traditionally, most products are very biased towards data sets that come from English-speaking countries, from America, from certain parts of Europe, which is why translate, speech products, assistant fails when we people like us who look like us, speak like us, try to interact with it, right? Google Assistant will constantly tell you it doesn't understand your accent, right? Or photos will not recognize your things. We are trying to solve for that. These are slightly larger research questions, which Google does manage, but not my department. There is a lot of work happening from linguistic contextualization work that's happening with Google research, and it's happening with partnerships at regional and local levels. Indian organizations that are partnered with very deeply. We have researchers, PhD scholars, PhD fellows who are part of Google, who help us contextualize and bring these into Google as well. I don't know the details of exactly your language and the linguistic work happening in language, because that's not the team I belong to. So I don't know the details of the project or how much progress has been made or what the goal is. I can try to find a contact and put you in touch with it if that is the interest. But my organization is trying to figure out representation in ML data sets before we reach the linguistic question. So we are slightly different from the questions we are trying to answer here.
I'm happy to put you in touch with someone who is better capable of answering that question. But I can assure you that all of that work is happening, and it's happening with partnerships, not just within internally at Google, without keeping regional organizations that are doing all of these work very, very rigorously in mind. So all of these partnerships are in place. If you are looking for that kind of partnership, I can try and find a contact who will be better suited to answer linguistic questions or contextualization questions that's coming up here. But I might not be best suited to answer those questions. Okay. I know we are on time. If there's anything pressing that I can answer, I'm happy to answer that as well. Vinod has my email. So in case anybody wants to write an email or ask anything or express interest, please feel free to use my email to write to us. We have a crowdsource alias, a email for my team. So it's crowdsource-community@google.com. In case anybody has any questions, has any requests, feel free to write an email at any point. One of my teammates will be happy to answer it. But it was really nice meeting all of you. Thank you so much for coming together. I hope I was able to answer some of your questions. And if there's any other team at Google that you're more interested in collaborating, I can try and find a contact. It's a pretty big company, so I might not find it immediately, but I'll do my best to put you in touch if that's more useful. Awesome. Thank you so much. Thank you, everybody. Have a great day. Thank you, ma'am. Thank you for joining. Thank Bye. you, everyone. Thank Bye. you. Bye. Bye. Bangalore office. Bangalore ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஹைதராபாத். இல்லை சார், அதுக்கு தனி டீம். அவங்க வந்து எந்த எந்த ஒர்க்கு எங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே நான் வரல. அவங்க கேள்வி கேட்டதை ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அந்த டீம் கொஞ்சம் நீங்க ஓகே. ஆமா அவங்களே இல்லை ஆக்சுவலி இப்போ தான் சொல்லுங்க சார். ஓகே One thing, there are so many research ஓகே have been carried out on Tamil language ஓகே from different departments of linguistics ஓகே across the Tamil Nadu. ஓகே They worked on different dialects, different Transfer. spoken language, how the written language can be converted into spoken and vice versa. All are well encoded. It is available as a text form. Okay. Since the Google Lens is easily catchable, it can easily catch all those ideas. You need not work for a long time. Rather, you can use all those data. In turn, your work will be lessened. Okay. That's one thing. Because it is all available in Albania. So, inform the method. You need not go for creating big data. Okay. Instead, already available data can be installed capsule forms. Okay. Capsule form. You can make use of all those things. ஒரு ரூலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு they are going referring to big data. The machine will generate rules and regulations. Already it has been generated systematically, scientifically it has been generated. ஒரு வேர்டு தமிழ்ல இருந்து ஸ்போக்கன் ரிட்டன்ல இருந்து ஸ்போக்கன் எப்படி மாறுது, அதே மாதிரி ஒரு டைரக்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, அந்த டைரக்ட் ஃபார்முக்கு இதுக்கு என்ன தொடர்பு, இந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பீஸ் பில்லர் இதெல்லாம் பண்ணீங்கன்னா யுவர் ஒர்க் வில் பி லெஸ் அண்ட் அது யூஸ்ஃபுல்லாக அதுதான் அதோட. ஓகே சார். Anyhow, it is a good project. It is very useful for the world community. If you take the case of Tamil, today is how you are taking this material in English. What about the other tongue and other mother tongue? How you are universally accessible? எல்லா மொழியிலையும் if you have the material, just explain few points we can explain. ட்ரைபல் லாங்குவேஜ்லாம் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. இல்லை சார், இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அதனால தான் நான் பாதி மட்டும் முடிச்சிருந்தேன். இன்னும் மீதி பாதி எல்லாமே கேள்விகளாக வந்துருச்சு. ஆல்ரெடி சார் ஒரு ப்ரெசன்டேஷன் என்னோடது பார்த்துருக்காங்க. சார் கண்டக்ட் பண்ண தமிழ் நேம் 100ல் அண்ணா லைப்ரரி தான் ஒரு 3 நிமிஷம் தான், 3 to 5 நிமிஷம் தான் லாஸ்ட் டைமில் தான் கிடச்சிது. ஓரளவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பாக்கி எல்லாமே கொஞ்சம் புரியும். ஓகே, கூகுளோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஆல்ரெடி ஆப் பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்
வாட் இஸ் பேசிக்காக க்ரௌட் சோர்ஸ் ஆப்னா என்னென்னு ஆல்ரெடி எல்லாருமே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இது ஆன்சர் ஃபன் அண்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் தட் ட்ரைவ் எ ஹியூஜ் இம்பேக்ட் ப்ராக்ரஸ் த்ரூ லெவல், அன்லாக் யுவர் பேட்ஜஸ் அண்ட் ஷேர் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அலாங் த வே. யுவர் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் டு மேக் கூகுள் ப்ராடக்ட்ஸ் பெட்டர் இன் யுவர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. தட் இஸ் உங்கள் பார்ட்டில் இருக்கிற டேட்டாஸ். தட் இஸ் உங்கள் பார்ட்டில் என்ன இருக்குது, லாங்குவேஜ் டேட்டா இருக்குது, லாங்குவேஜ் டேட்டா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. இப்போ இட்லி, தோசை அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்க என்ன ஃபுட் இருக்குது அது கொடுக்கலாம். ஃப்ளவர்ஸ், ட்ரெஸ், எனி திங் டு பி ஷேர் வித் த க்ரௌட் சோர்ஸ். ஓகே, இல்லை அது சொல்லிடுறேன். வை க்ரௌட் சோர்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்டர்நெட் டேட்டாஸ் எவ்வளவோ கொடுத்துட்ருக்கோம், பிக் டேட்டா மாதிரி ஆயிடுச்சு சார், அதுதான் சொன்னாங்க. அதுலேருந்து எப்படி நீங்கள் டேட்டா கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆரம்பிக்கும் போது 1 GB 1 MB டேட்டா தான் இருந்திருக்கும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 1 GB கொடுக்குறோம். ஒரு 100 கோடி பேரும் 1 GB டேட்டா கொடுத்தா எவ்வளோ போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணுறது தான் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். நெக்ஸ்ட், ஏஐ எவ்ரிவேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்ரிவேர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சின்ன ஆப் வச்சுட்டு உலகம் முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், வேறு மற்ற மொழி எதுவுமே தெரியாது. இப்போது நான் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறேன், வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறேன். அங்கே உள்ள டெக்ஸ்ட்டை நம்மளோட மதர் டங்கில் எனி லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். பிக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும், ரஷ்யனில் இருக்கும். லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்துடும். இதே மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், முன்னாடியே பிகினிங்லேயே சொல்லிட்டேன். பேரலி எந்த லாங்குவேஜ்லேருந்து வேணாலும் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். போத் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம், வாய்ஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் பேசும்போது 2-3 லாங்குவேஜ் மிக்சடாக பண்ணியிருந்தாலும் மிஷின் ரெகனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் L10 சொல்லி கூகுளோட ஈவெண்ட்ஸ் இருக்கும். கூகுள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 10 லாங்குவேஜுக்காக ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, லாங்குவேஜுக்காக மட்டும். அது இயர்லி ஒன்ஸ் நடக்கும். அப்புறம் கூகுள் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த நாட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா முன்னாடி டிக்டாக்லாம் இருந்துச்சு, சோஷியல் மீடியாவில் டிக்டாக் சைனா ஆப் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போட்டுட்டு இப்போ இந்தியா பேஸ்ட் ஆப் நிறையா வந்துடுச்சு. ஷேர் சேட், மோஜி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா பேஸ்ட் ஆப்க்கு மட்டும்தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஆப் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது எங்கெங்கெல்லாம் பயன்படும் பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச், கூகுள் ஃபோட்டோஸ் அசிஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ண ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி அந்த ஃபேஸ் எல்லாமே மேலே வந்துடும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் டேக் பண்ணிட்டீங்கன்னா, என் பேரை வச்சு டேக் பண்ணிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபோட்டோலாம் ஆட்டோமேட்டிக்காக வினோத்னு சொல்லி காமிச்சிடும். பிகாஸ் அந்த டேட்டா வெளியில் ஷேர் ஆகாது, பட் உங்களுக்குள்ளாரே இன்டர்னலாக மிஷின் லேர்னிங் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இமேஜ் காட்டும். பட் கூகுள் சர்ச்லேயும் அப்படி தான். யாரை பற்றினோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அவங்க ஃபோட்டோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே டேட்டாஸ் வந்துடும். நம்ம வாய்ஸ் புரிகிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு வாய்ஸ்லேருந்து நிறையா லாங்குவேஜ் கொண்டு போகிறது. அதான் ப்ராஜெக்ட் பாணின்னு சொல்லிட்டு கூகுள் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணாங்க. IISc பெங்களூர் IIT கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ப்ராஜெக்டை. IIT மெட்ராஸும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. நான் ஆக்சுவலி தமிழ் யூனிவர்சிட்டி தான் கோட் பண்ணி சொல்லியிருந்தேன். இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் அந்தளவு வெளியே எக்யூப்டு ரிசர்ச்சுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். IIT மெட்ராஸும் IIScயும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அடுத்தது ஆல்ரெடி சொல்லினது தான் லாங்குவேஜஸ்க்காக. இன்டர்நெட்டில் எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆரம்பித்ததுலேருந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்டிவ் லாங்குவேஜஸ் 7000+. மொத்தமாக ஆக்டிவாக இருக்கிற பேசுகிற லாங்குவேஜ், நாட் அபவுட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ், அபவுட் த நேச்சுரல் லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி 7000 லாங்குவேஜ். விக்கிபீடியாவில் 180+ இருக்குது. இன் க்ரௌட் சோர்ஸ் ஆப்பில் 150+ இப்போ வந்துடுச்சு. அரௌண்ட் 300+ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சம் ஆஃப் தம் பீட்டா வெர்ஷன்ஸ். அப்புறம் கூகுள் ஏஐ, கூகுள் மட்டும் கிடையாது, இது கூகுளுக்காக மட்டும் கிடையாது, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாகும். ஆக்சுவலி டேட்டா செட்ஸ் இதை வந்து மற்ற பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏஐ சப்போர்ட்ஸ் 1000 லாங்குவேஜஸ். அப்புறம் 400+ லாங்குவேஜஸ் ட்ரெயின் பண்ணியாச்சு. அப்புறம் நான் ஃபீட்பேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் கம்யூனிட்டி இனிஷியேட் ஆச்சு. கூகுள் சுந்தர் பிச்சைக்கிட்டேருந்து வந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா. அடுத்தது இது கூகுள் ஃபார் இந்தியா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. 1000 லாங்குவேஜுக்காக கம்யூனிட்டி. இன்னும் தமிழுக்கு கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலி தமிழ் மற்ற லாங்குவேஜை விட தமிழ் இன்டர்நெட்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் தமிழ் அழியும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எந்த காலத்துலையும் வாய்ப்பு கிடையாது. அழிஞ்சாலும் விடமாட்டோம். ஏன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இன்டர்நெட் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கிடையாது, லோக்கல் லாங்குவேஜில் தான்.
குறிப்பாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 10/10 8 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜில் தான் டேட்டா எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா அம்மாலாம் கூகுளில் ஏதோ ஒரு தேடணும்னா எல்லாருமே சின்ன குழந்தைங்களேருந்து எல்லாமே மைக்கை பிடிச்சி டக்குன்னு கொரி பண்ணி டேட்டா எடுத்துறாங்க. டெக்ஸ்ட் கூட பண்ணுறது கிடையாது. சின்ன குழந்தைங்க இன்னும் அட்வான்ஸ்டு, அப்படியே சிங்கிளாக கிளிக் பண்ணிவிட்டு ரைம்ஸ்லேருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. பெரியவங்க எல்லாருக்குமே பயன்படுத்துகிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் தமிழ் தான் பேசுகிறேன்னு எப்படி மிஷின் ஐடென்டிஃபை பண்ணும்? ஏதோ ஒரு வாய்ஸ் டோன் போகுது, ஒரு மியூசிக் தெரியல, நீங்கள் மைக் வச்சு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட். இப்போ யூடியூப்பில் நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க. யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போகிறாங்க. இது இப்போ பீட்டா வெர்ஷன் தான். நீங்கள் கொடுக்குற வீடியோவை லைவாகவே மற்ற லாங்குவேஜ்க்குமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது அதுக்கெலாம் பேக் எண்டில் டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த அவுட்ரீச்சில் தான் இருக்கேன் நானும் இப்போதைக்கு. எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா ரிஃபைன் பண்ணுறது, டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான். ஓகே, அடுத்தது ஆல்ரெடி சொன்னது தான் கூகுள் லாங்குவேஜ் கம்யூனிட்டிஸ். 1000 லாங்குவேஜ் கம்யூனிட்டிஸ் இருக்குது. இன்னும் தமிழுக்கு ஆரம்பிக்கல. தமிழுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன். அக்செப்ட் ஆன உடனே அது கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அடுத்தது க்ரௌட் சோர்ஸ் லேர்னிங் கம்யூனிட்டிஸ். இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொண்டு போகிறதுக்காக நிறைய டெக்னிக்கலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் இது எல்லாமே வாலண்டரி ஒர்க் தான், பே பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் டைரெக்ட்லி டச் வித் த கூகுளர்ஸ். வேர்ல்டில் இருக்கிற எல்லா டாப் கூகுளோட டெக்னிக்கல் டீம் பர்சன்ஸோட உங்களுக்கு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அடுத்தது கேம்பெயின்ஸ் பற்றி சொன்னேன். இது எல்லாருமே கேட்குறது தான், கூகுளுக்காக எதுக்கு நான் சும்மா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்? இது கூகுளுக்காக ஒர்க் பண்ணுறது கிடையாது, நமக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது தான். ஏன்னா கூகுள் யூஸ் பண்ணாமல் எனக்கு யாருமே கிடையாது. யாராவது யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயன்படுத்துகிறீங்க? குறைஞ்சது 100 முறையாவது கூகுளில் தேடிட்டு இருப்போம். கூகுள் நமக்கு டேட்டா, நம்மக்கிட்டேருந்து தான் டேட்டா எடுத்து அவங்க கொடுக்குறான். பட் இருந்தாலும் கூகுளுக்கு கொடுக்குறது நம்ம தான் டேட்டா. அந்த டேட்டாவை ரிஃபைன் பண்ணி கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். அடுத்தது என்னென்ன கேம்பெயின்ஸ் இருக்குது? வாக்கலைஸ் கேம்பெயின், தட் இஸ் ஸ்பீச் டேட்டா. ஸ்பீச் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு சம் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படித்து காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு மணி பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மணி ரிசீவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஹேவ் ரிசீவ்ட் 1000 ரூபாய் பெறப்பட்டது, அது மாதிரி சொல்லுவோம். இன் ஃபியூச்சர்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டிரான்சாக்ஷன் 10,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். அதுலேருந்து நம்ம டேட்டாஸ் இவங்களுக்கு பண்ண டிரான்சாக்ஷன் மட்டும் வேணும்னா அவங்க பேரை சர்ச் பண்ணி எடுத்தால் டேட்டாஸ் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஏஐ ஃபார் ஸ்கை, அது வெதர் பிளாட்ஃபார்முக்காக. இப்போது நேச்சுரல் கிளைமேட்டிஸ் நிறையா நடக்கிறது தான் தமிழ்நாட்டில். கிளைமேட் சேஞ்ச் பெரிய ப்ராப்ளம் இந்த ஜென்ரேஷனுக்கு. முன்னாடியே வெதர் அலர்ட் கொடுக்கறதுக்கு, ஃப்ளட்டு, இப்போ பூகம்பம், இந்த மாதிரி முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக உள்ளது. அதுக்கு ஏஐ ஃபார் கேம்பெயின்காக ஒர்க் பண்ணுது, அதாவது கூகுள் வெதர் பிளாட்ஃபார்முக்காக. அடுத்தது ஷேர் யுவர் ஸ்கிரிப்ட், அதுதான் சார் கேட்டாங்க. பழைய ஓலைச்சுவடி அதெல்லாம் இருக்குது, அந்த டைலாக்ஸ்லாம் படிக்கணும். அதாவது ஷேர் யுவர் ஸ்கிரிப்ட். இப்போ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எழுதி கொடுத்தாலும் மிஷின்ஸ் படிக்கும், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் படிக்கும், ஒரு குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் படிக்கும். ஒரு 100 வருஷம் முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹேண்ட் ரைட்டிங்கும் மிஷின்ஸ் படித்து புரியறதுக்கு மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழுக்கு மட்டும் ஒர்க் பண்ணல, நோட், இது வந்து தமிழுக்கு மட்டும் ஒர்க் பண்ணல, நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா லாங்குவேஜுக்கும் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? அது வேறு எப்படி சொல்லலாம், நம்ம ஏதோ ஒரு 2 லைன் தான் எழுதுகிறோம். இட் மேபி எனிதிங். இப்படி கோடு போட்டாலே மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும், இதை தான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே மிஷின்ஸ்க்கு ஒன்றுமே புரியாது. மிஷின்ஸ்க்கு புரிஞ்சது 0s and 1s மட்டும் தான். இப்போது நம்ம பேசுகிற நேச்சுரல் லாங்குவேஜ் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் புரிகிற அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்து செமான்டிக் சிமிலாரிட்டி. காலையில் மேடம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள். ஒரே ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அந்த வாக்கியத்தில் என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது. அது தமிழ் ரொம்ப சென்சிபிள் லாங்குவேஜ். இந்த பழைய 10 பாட்டு 8 தொகை அதுக்கெலாம் மீனிங்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுனா எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். அதுக்காக ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு வேர்டுக்கு மீனிங்ஸ் எப்படி கொண்டு போகிறது, அந்த மாதிரி. அடுத்து ஸ்மார்ட்டர் அசிஸ்டன்ட். கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க, கிளி மாதிரி இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் ஆப் இருக்கும், கிளிக் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போடணும். கூகுள் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பாட்டு கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பாட்டு வேணும்னு கேட்கும். இளையராஜா பாட்டுனா இளையராஜா பாட்டு எடுத்து கொடுக்கும். ஒரு சமையல் குறிப்பு கொடுன்னா சமையல் குறிப்பு எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பீட்டா வெர்ஷன்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம ட்ரெயின் பண்ணால் தான் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணுவோம். தட் இஸ் பிளைண்ட் மிஷின். ஓகேவா? அதில் இந்த சென்சிட்டிவ் டேட்டா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, பயாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே க்ரௌட் சோர்ஸ் வச்சு தான். அடுத்து ஆல்ரெடி டாஸ்க் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 17+ டாஸ்க் இருக்கும். ஐ எம் ஏர்லியர் ஆக்சஸ். ஆக்சுவலி பீட்டா வெர்ஷன்ஸ் எனக்கு வரும், முன்னாடி உங்களுக்குலாம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி எனக்கு கொஞ்சம் வரும். பட் நாங்கள் எதாவது ஃபீட்பேக்ஸ்னால் கொடுக்கலாம். மேபி உங்களுக்கு எதுவும் ஐடியா, சஜஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், எனிதிங் என்கிட்ட கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கூகுள் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணாலும் அவங்க வந்து அந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தனித்தனி டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டேரெக்டாக போயிடும். ஓகேங்களா?
அடுத்து அதில் இருக்கிற டாஸ்க்லாம் இமேஜ் லேபிள், சென்டிமெண்ட், ஆடியோ வேலிடேஷன், ஸ்மார்ட் கேமரா, ஆடியோ டொனேஷன், செமாண்டிக் சிமிலாரிட்டி, கிளிட் டைப், ஹேண்ட் ரிட்டன், ரீடிங் சார்ட், இமேஜ் கேப்சர். இதில் ஸ்மார்ட் கேமரா அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்ட் இது தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு லென்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா கம்ப்யூட்டர். இப்போ ஏஐ பேஸ்டு கேமரா தான் இப்போ ஃபுல்லாகவே வந்துடுச்சு. நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இப்போ இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா லொக்கேஷன் ஜிபிஎஸ் எனபிள் பண்ணி இது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் தான் இந்த ஃபோட்டோ எடுத்தோம் போது கொண்டு டேட்டாஸ் எடுக்க முடியும். ஏன் ஃபோட்டோ எடுத்தோன்னா வினோத்துன்னு காட்டுற அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கிளிட் டைப். கிளிட் டைப்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கையால் எழுதி டேட்டா எடுப்பீங்க தெரியுமா, இப்படி ட்ராக் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க தெரியுமா, அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ளது. மேபி ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதோட முடிஞ்சிடாது. நான் ஜஸ்ட்டு இன்ட்ரோடக்டரி தான். பட் டெக்னிக்கலாக நீங்கள் போகணுன்னா நிறைய ரொம்ப வாஸ்ட். இந்த ரெகுலராக டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டிலேருந்து உங்களுக்கு வருவாங்க. அமெரிக்காலேருந்து வருவாங்க, சிங்கப்பூர், எல்லா நாட்டிலேருந்தும் உங்களுக்கு டச்சில் வருவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். நாங்களே சார் 1,00,000 புக் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓசிஆர். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜஸையும் நீங்கள் லென்ஸை வச்சு நீங்கள் சும்மா படித்தாலே போதும். நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணி சார் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றணும்னு அவசியம் இல்லை. லென்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் காமிச்சாலே இது ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டையும் ரெகனைஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை படித்தும் காமிக்கும், அதை வேறு மொழிக்கு கன்வெர்ட் பண்ணியும் காமிக்கும். லென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்புறம் லென்ஸில் ஷாப்பிங் கார்ட் கூட கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் நிற்க வச்சு என்னை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இந்த ஷர்ட் இந்த கடையில் எங்கெங்கே இருக்குது, ஆஃபர் என்ன இருக்குது, ஒரு இனிமேல் ஃப்யூச்சரில் அது மாதிரி தான் வந்துடும். இப்போ யூஎஸ்லலாம் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம ஊருக்கும் ஃப்யூச்சரில் வரும். பெரிய ஷாப்பிங் மால் போகிறீங்க, ஒரு 10 ஃப்ளோர் இருக்குது, இங்கே என்ன ஆஃபர் இருக்குது, இந்த மாதிரி ஷர்ட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கனாலே டிடெக்ட் பண்ணி காமிச்சிடும், ஓகேவா? அப்புறம் கூகுளோட சர்ச் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஒரு 230 சிக்னல், நம்ம ஒரே ஒரு கொரி சின்னதாக ஒரு ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணோம்னா அரௌண்ட் 200+ சிக்னல்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு டேட்டாஸ் எடுத்து கொடுக்கும் ஒரு சிங்கிள் சர்ச் கொரி, ஓகேவா? அடுத்தது லென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது லென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி சொன்னது தான் பெனிஃபிட் ஃபார் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் முன்னாடியே. ட்ரைனிங் ஃப்ரம் த கூகுளர்ஸ். இப்போ கூகுள்லேருந்து டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் நானும் MCA தான் படித்தேன் 2012. எங்களுக்கெல்லாம் உண்மையாக சொல்ல எந்த வாய்ப்புமே கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய காலேஜில் தான் படித்தோம். அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, பிஃபோர் கோவிட் வேறு, ஆஃப்டர் கோவிட் வேறு. 300 மடங்கு இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பிரச்சனையும் அதிகமாக தான் இருக்குது, ஓகேவா? டேரெக்டாக கூகுளர்ஸ்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். உங்கள் டெக்னிக்கல் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். பட் மேடம் சொன்ன மாதிரி மொழியில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். லாங்குவேஜில் கொஞ்சம் டீப்பாக போங்க. நிறையா ஒர்க் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம், பிளாகர் வெப்சைட் எழுதி ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் ஆட் கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் ஜென்ரல் ஓப்பன் போர்ட்டல் தான், யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில். ஆக்சுவலி கம்யூனிகேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்போது முன்னெல்லாம் எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது, பப்ளிக்காக பேச தெரியாது. சார் தெரியும், அங்கே கொஞ்சம் மாதிரி தன்னாடி தான், முன்னாடி ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா நான் பேச உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அடுத்தது செவரல் கேம்பெயின்ஸ் வந்து எல்லாமே அஃபிஷியல் கேம்பெயின்ஸாக தான் இருக்கும். உலகம் முழுக்க நடக்கிற கேம்பெயின்ஸ் தான். கேம்பெயின்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் கூகுள்லேருந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். கூகுளோட அஃபிஷியல் பேஜில் ஃபியூச்சர் ஆகலாம். ஸ்வாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட், பென் நிறைய கிடைக்கும். அடுத்தது குளோபலி கனெக்ட் வித் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் மெம்பர்ஸ். அந்த ஆப்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், லீடர் போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40+ நாட்டிலேருந்து இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஜனுக்கு தனி ஒரு மீட்டிங் நடக்கும். குளோபல் சம்மிட் ஒன்று நடக்கும். ஆக்சுவலாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சருக்கு கூகுளே ஃபுல் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் குவாலிட்டியாக இருக்கணும், குவான்டிட்டி கிடையாது. குவாலிட்டியான ஒர்க், ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாலும் குவாலிட்டியான ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸை கூகுள் இன்வைட் பண்ணுவாங்க. இட் மேபி எனி ஒன் டாஸ்க் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ ட்ரான்ஸ்லேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியாது, ஸ்டாஃப்ஸ் இருந்தவங்க தான் நம்மளால பண்ண முடியும். நமக்கு அந்தளவு இங்கிலீஷ் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. அதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ண முடியும். நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணலாம், இமேஜ் லேபிள் பண்ணலாம், OCR டெக்ஸ்ட்டு, ஓகேவா? அடுத்தது பிக்சர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும்.
நீங்கள் ஜென்ரலாக இருக்க மிடில் இருக்க பிக்சர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. பாக்கி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே டெய்லி யூஸ் பண்ணுறது தான். கூகுள் ஃபோட்டோஸ், ட்ரான்ஸ்லேட், ப்ளே ஸ்டோர், அசிஸ்டன்ட், ஜிபோர்ட், சர்ச், லென்ஸ் எல்லாமே. இந்த எல்லா ஆப்புக்கும் பேக் அண்ட் மாதிரி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் சமிட் ஃப்ரம் கூகுள் ஆஃபீஸ். எனிவன் கூகுள் ஆஃபீஸில் நடக்கும் இயர்லி ஒன்ஸ் வித் ஃபுல்லி ஸ்பாண்டர் பை த கூகுள் வித் ஃப்ளைட் டிக்கெட். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். ஓகேவா? இது 5th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்காக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி விஷஸ் பண்ணது. அதில் நான் ஃபியூச்சர் ஆனது வீடியோ. ஓகேவா? ஆல்ரெடி சொன்னது தான். எல்லாருமே உலகம் முழுக்க இருப்பாங்க. இதில் ஒரு 20-30 நாடு சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஆல்ரெடி ஸ்வாக்ஸ். ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ஒரு மாதிரி ஸ்வாக்ஸ் வரும். லைக் டிஷர்ட், பென், சம்திங். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்ஸும் ஈவன் கூகுள் மட்டும் இல்லை, ஐடியில் நடக்கிற சேஞ்சஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அடுத்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது இங்கே இன்பர்சன் கொண்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி மதுரையில் ஜிடிஜி கம்யூனிட்டி ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஜிடிஜி க்ளவுட், ஜிடிஜி கூகுள் டெவலப்பர் குரூப்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்களும் நினச்சா ஆரம்பிக்கலாம். அது வந்து டெக் பர்சன்ஸ்க்காக உள்ள ஈவெண்ட்ஸ், ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்காக உள்ளது. நீங்கள் க்ரௌட் சோர்ஸ் கம்யூனிட்டி வேணால் இங்கே உங்கள் கேம்பஸில் ஆரம்பிக்கலாம். லேர்னிங் கம்யூனிட்டி வேணால் ஆரம்பிக்கிறதுனா பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது ஆல்ரெடி அஃபிஷியல் மெயில் ஐடி. எனி ஐடியா, எனி ப்ராஜெக்ட், எனி ப்ரப்போசல்ஸ், எனி ஃபீட்பேக்ஸ், கூகுளில் வேறு ஏதாவது கேள்வி கேட்கணும் இந்த கம்யூனிட்டிக்கு மெயில் பண்ணுங்கள். கூகுள் டீம் டச் வித் யூ. அண்ட் அவ்வளோதான். தட்ஸ் இட் மை எண்ட். தேங்க்யூ. முடிஞ்சிருச்சு. இது மட்டும் முடிஞ்சிருச்சு. Words about. Hey Google. More than 100 billion words are translated every day. Lift your hand. Thank you very much for your help. Words about food. Words about friendship. About sport. About belief. About fear. Oh my God. Words that can hurt and sometimes divide. But every day, the most translated words in the world are how are you? Thank you. And I love you. Okay, thank you. தொழில்நுட்பம் பற்றியும் சிறிது உரையாடுவோம். பிரசன்ட் பண்ணட்டுமா என்ன? ஓகே. உமா சார் ஒரு 2 நிமிஷம் சார். ஒரு அறிமுகம் சொல்லவே இல்லையா ப்ரொஃபஸரை பத்தி? கூகுள் மீட்ல கனெக்ட் பண்றோம். சொல்லுங்க சொல்லுங்க. உமா ஹலோ. வணக்கம் ரேஷங்கர். வணக்கம் 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 வணக்கம். உமா ஒரு அறிமுகம் சொல்லலையே விரிவா மாணவர்களுக்காக. இது வந்து
முதல் வழியில் என்ன presentation. இது ஆன்லைன் பிரசன்டேஷனு. ஸோ ஒன் மினிட் சார். சார் பேசுங்க சார். சார் கேக்குதா சார்? பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா, தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய. சார் கேக்குதா சார்? கேக்குது. நான் கேக்குதா? கேக்குது சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே. நான் என்டர் பண்ணிடவா? நீங்க ரெக்கார்ட் பண்றோம் சார். யூ கேன் ஸ்டார்ட். ஓகே. It actually presentation. It's entire window, a window, entire screen, a window. வருதா? மாட்டேங்குதே. என்னுடைய ஸ்லைடு தெரியுதுங்களா? ஸ்லைட் தெரியல சார். இன்னும் விசிபிளா இல்ல சார். தெரியலையே. க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓபன் பண்ணுங்க சார். திரும்பியும் பண்ணவா? திருப்பி க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணவா? ஓகே பண்ணோம். தெரியல. பெரிய பிரச்சனை. ஸ்பீடு மாட்டேங்குது. ஷேர் வர மாட்டேங்குது. பண்ண மாட்டேங்குது. தெரியுதுங்களா? தெரிய மாட்டேங்குது. அதான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறது? அப்படியா? ப்ரெசென்ட் பண்ணிடுவப்பா, தொடங்கிடுவோம் அப்போ நான். அப்படியா? சரி. ஷேர் ஆயிட்டுங்களா? ஆமாம், சரி ஆயிட்டுங்களா? ஒரே கையிலும் உரையிலிருந்து பேச்சாக்கம் வருதுங்களா? ஹலோ, நான் சொல்றது கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இதுதாங்க. So actually, when Professor Umaraj approached me that he is going to have a workshop come training course on speech processing,
He told me, he asked me to come to Mother University and deliver a lecture on the subject. I told him no because I have got a kind of situation which will not allow me to travel. So I told him no. Then after some time, no, I remember about my book and told him at least make this book available to your candidates, your participants. He gladly did it. Then he told me, he suggest me, why not you make it, if possible, you make it online. So I accepted the offer, and now I am before you. The entire my entire speech is on my book on acoustic phonetics and text to speech processing and the speech to text processing. If you ask me actually, how the work started, it was started, say, 15 to 20 years back while I was teaching MA Applied Linguistics to Tamil University, my students at Tamil University. At that time, there was absolutely no book on computational linguistics in English, sorry, in Tamil. So and I just offered the courses. Then I was wondering what to do. I started reading materials and started, translating and taking notes on the subject in Tamil, and a lot of things have been collected by me, and of course I have got a laptop at the time, so I could easily collect materials, and I was transferring my knowledge. I was gaining the knowledge at the same time I was transferring to my students. Interestingly, actually, nearly 25 students of mine got MA, MPhil, and PhD in linguistics, except those who have got already an MA in English or MA in Tamil. Others got those who have learned the applied linguistics with the MA degree and the MPhil degree and PhD degree. Only one or two got the job. Rest of them didn't get the job. So that's the reality actually. That's the reality actually. So when you go from when you have the knowledge in English, and now you are at the top actually. Now you can look at it from English to Tamil, and you can say that everything should be given in Tamil and all. But unfortunately, I don't want to enter into the controversy. I just want to tell to you that 25 out of my 25 students, except those who have got MA in English and Tamil, others who have got only linguistic degree ended up with nothing. Okay, so that's the reality. Anyhow, sorry. Okay, this is the organization of my book. The first is introduction, second is acoustic phonetics, that is Oliyakavial. Third is on articulatory and acoustic analysis of Tamil sounds, Tamil ஒலிகளின் ஒலிப்பியல் மற்றும் ஆய்வு. Text to speech processing, உரையிலிருந்து பேச்சாக்கம். Text to speech processing in Tamil, தமிழில் உரையிலிருந்து பேச்சாக்கம். Text to speech to text processing, பேச்சிலிருந்து உரையாக்கம். Speech to text processing in Tamil, தமிழில் பேச்சிலிருந்து உரையாக்கம். Then a kind concluding chapter. So that way I have got 8 chapters, and of course introduction. And this the second chapter on acoustic phonetics is based on physics of speech by Fry in 1975, and is divided into 10 subsections apart from the introduction and abstract. Okay, that is first is generation of sound. Okay, how actually the sound is generated? Can anybody tell me? You can say actually, sound is generated when there's when the air is made vibrated. The air around us is made vibrated, and the vibration actually through the sound actually
travel through the air and touches the tympanic membrane of your ear, and thereby and the nerve system got the sound. So that's why that's a ஒலியனியல் உருவாக்கம். And the propagation of sound is ஒலி அலைகளின் பரவல். How actually sound propagate? It's by air only, because sound can travel in the air, and the vibration actually makes some what you call by movement. Actually, it makes the air particles around it to get vibrated, and thereby the sound actually get propagated and reaches your ear. Then volisecti and absorption and reflection of sound energy, free and forced vibration, that's சுதந்திரமான மற்றும் உந்தப்பட்ட அதிர்வுகள். Then speech mechanism as sound generator, பேச்சு உருவாகி. That's of course the ear actually we are going to dwell upon. So here also actually what happened, no, we take in air through our vocal tract, no, we make some kind of what we call movements or kind of vibrations we make, and make the air around to vibrate, and thereby making use of the generator. We may make some sound actually, and the vocal tract, pechicoral, helps us to make different kinds of sounds. So that is simply actually, so this is elaborately done in my work. Nearly 100 pages have been devoted for the acoustic phonetics, that is Oliya Kaivel. That's okay. So of course, I talk about the periodic and aperiodic sounds, Kalanichi Maradam and Kalanichi Marmuligal, acoustic analysis, the sound spectrum. Of course, you make the actually when you make speech or make sounds through your vocal tract, no, you'll explain in the articulated phonetics, how it is articulated, making use of tongue, making use of the back part of the tongue, or your tongue, and making some kind of abstraction, those kind of thing actually is involved. And we talk in terms of what we call the part which is involved in the production of the sound. Whereas as far as actually acoustic analysis is concerned, there is no such information available. Only the air get vibrated actually. The vibration of the air changes based on the way actually you produce a sound actually. So the vibrations now, when you say ka, when you say cha, actually the way you vibrate the air different from ka to cha actually. When you say ma or nga, actually the air which get vibrated are differently and vibrated. That actually is captured, and your ear can capture it and get hear the sound actually. So that's the way the mechanism of the hearing happens, and the only way actually the computer can capture it is through the vibrations actually. So vibrations differ as the sounds differ actually. Okay, and that will be captured in the sound spectrograph actually. And of course, there is a chapter on acoustic features of English sounds. Of course, elaborately the other has given elaborately discussed about the acoustic features of English sounds. Of course, some of the definitions and explanations are applicable to Tamil also. Then he talks about acoustic cues for the recognition of speech phones. The speech sounds can be recognized, and there are cues for that actually. So the acoustic cues, not the articulated cues, acoustic cues actually. I mean,
That's very interesting, and the book is very interesting. It was interesting to me. So I thought actually I should give it as such, and because it's a technical subject, and there are a lot of what do you call graphs, a lot of what you call pictures and all, no, which I adopted from that book, and I wanted to give to my students. Actually, I didn't have the general audience in my mind at the time. At the time, I have only my students in front of me. I wanted my students to learn the acoustic phonetics. Of course, I don't know how far they have learned, but I was very particular to give it elaborately. Of course, at the time, of course, I didn't give the entire book for them, but very briefly, I have discussed certain things and gave them. I don't know. I really don't know actually whether they have understood it properly or not. Anyhow, so it is. Then articulatory and acoustic analysis of Tamil. Of course, in this chapter, of course, now I have given two aspects only: the articulatory aspect of Tamil sounds and the acoustic analysis of Tamil sounds. Okay. And as far as articulatory aspect of Tamil, as you know, you can classify vowels and consonants based on certain articulative features. So as far as what you call the vowel is concerned, based on the front of the tongue, back of the tongue, close and open, the nature of the mouth or the lips, whether it's rounded or unrounded, based on that, actually, you'll be able to classify the vowels. Okay. And as far as consonants are concerned, as you know, you can classify sounds, I mean, the consonants based on the place of articulation and manner of the articulation. Then I have a discussion on the acoustic sound, Tamil sounds based on acoustic point of view. I made some, of course, with the help of my students, only technological students. Of course, this is actually added to my notes after I joined Ahmeda University. So Tamil sounds, both vowels and consonants are analyzed using spectrograph, and spectrographs are given as such with the explanations on the acoustic features of the sound. Comes on that is given along with that. Okay. So next, of course, now the I don't know, this the third, okay, second, yeah, third. This is the fourth chapter. Fourth chapter is text to speech processing. And this also, of course, no, is an added one when I joined the Ahmeda University, and I happen to, I mean, guide as well as, or I will not say for totally guiding, I'll say partially guiding the students, and I, of course, I induce them or encourage them to work on text to speech processing for Tamil. So I encourage them. And they came up with some output, and thereby I learned also. To be frank enough, I learned also. So text to speech processing. Speech synthesis is the artificial production of human speech. A computer system used for this purpose is called a speech synthesizer, and can be implemented in software or hardware products. A text-to-speech system converts normal language text into speech. Other systems render symbolic linguistic representation like phonetic transcription into speech. So if you convert the text or urai or panuval, actually my professor make use of the word panuval. Panuvalai வந்து பேச்சாக மாற்றக்கூடிய அந்த அந்த செயலாக்கத்திற்கு வந்து நம்ம வந்து ஸ்பீச் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து அந்த மாற்றம் வந்து, அதாவது இப்போ பன்வலை அல்லது உரையை வந்து பேச்சாக மாற்றக்கூடிய அந்த
கன்வர்ஷன் வந்து 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 கன்வர்ஸில் வந்து ஆரம்பத்தில் இருக்கிறது டெக்ஸ்டாக இருக்கனால வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். பட் வந்து எனி symbolic linguistic representations like phonetic transcription can be made into speech. அதனால் டெக்ஸ்ட்டை தான் வந்து ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும் இல்லை, ஒரு ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் வந்து அதை வந்து ஸ்பீச்சாக மாற்ற முடியும் அப்படின்னு நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். So if you ask me the characteristics of a speech synthesis system அப்படின்னு கேட்டிங்கன்னா, many speech synthesis system take their output text and input text and output speech. The input is the text and what you get as an output is speech. Okay. உள்ளீடு செய்யக்கூடியது வந்து டெக்ஸ்டாக இருக்குது. அண்ட் என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஸ்பீச், அதாவது பேச்சு வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. டெக்ஸ்ட்டை வந்து இப்போ வந்து இந்த ராமன் அவனை பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பீச் ஃபார்மில் உங்களுக்கு தரும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு தான் பேர் வந்து ஸ்பீச் சிந்தசிஸ் சிஸ்டம் ஆர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நான் பொதுவாக வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, டெக்ஸ்ட்டை தான் பெரும்பாலும் வந்து ஸ்பீச்சாக மாற்றுவதற்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து வருது. அல்லாட்ட வந்து ஸ்பீச் சிந்தசைசர், ஸ்பீச்சை வந்து சிந்தசைஸ் பண்ணதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சொல் வந்து கூட்டணிப்பாக்கம். ஸ்பீச்சை வந்து உருவாக்குறது எப்படி உருவாக்குறது வந்து ஸ்பீச்சில் டெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்பீச்சை உருவாக்கம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, so the naturalness of speech synthesis usually refer to how much output sounds like the speech of the real person. The problem actually வந்து இந்த ஸ்பீச் சிந்தசிஸ் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாட்டு, நம்ம நினைக்கிற மாதிரி நேச்சுரலாக இருக்காது. டிபெண்ட்ஸ் அந்த என்ன மாதிரி நீங்கள் அவங்களால வந்து அந்த சில டெக்னாலஜியை பயன்படுத்தி வந்து நேச்சுரல்னஸை வந்து ப்ரொசோடியெல்லாம் இருக்குது. நம்ம ரவிசங்கர் ஐயா வந்து நிறைய அதை பற்றி நிறைய ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொசோடியை வந்து இங்கே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலி. ஸ்பீச்சில் இந்த சிந்தசைசரில் வந்து கொண்டு வர்றது கஷ்டம், அது ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி. The intelligibility of the speech synthesizer refers to how easily output can be understood. The problem நிறைய பேர் வந்து நான் என் பசங்க வந்து ஸ்பீச் சிந்தசிசர் உருவாக்கக்கூடிய சமயத்தில் ஆரம்பத்தில் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். என்னையா நீ என்ன பசங்க பையங்களா இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்கீங்களோ, என்ன சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை, வேற ஒன்றும் இல்லை, வந்து ப்ரொசோடி வந்து முக்கியமானது. நம்ம வந்து பேசக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து வெறும் சவுண்ட்ஸை மொத்தம் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, உச்சரிக்கலை. நம்முடைய இன்டர்நேஷன் பேட்டர்ன்ஸு, பிச்சுனாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் சரி, எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் இன் தி ஸ்பீச்சுங்கிற வெறும் வந்து காங்காட்டினேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெறும் சவுண்ட்ஸை மட்டும் காங்காட்டினேட் பண்ணான்னா அது வந்து யாருக்குமே புரியாது அப்படிங்கிறத வந்து அவர்களும் புரிந்து கொண்டார்கள். நானும் வந்து நேரடியாக உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Okay, now of course parts of speech synthesizers. Synthesizerல வந்து பாத்தீங்கன்னா there are two parts, first part and second part. ரெண்டு பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first part வேற ஒன்றும் இல்லை, வந்து முதல்ல வந்து என்ன அப்படின்னா, first part is the has two major tasks. First is the it takes the raw text and converts these things like numbers, abbreviations into their written outward equivalents. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது டெக்ஸ்ட் வந்து வெறும் வேர்ட்ஸ் சொற்கள் மட்டுமல்ல, அந்த சொற்களில் வந்து அப்ரிவேஷன்ஸ் இருக்கலாம், அக்ரோனிம்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம். ஐ ரிமெம்பர் வந்து நான் தேவசந்திரன் ஐயா வந்து அந்த அவருடைய அந்த என்னது எஸ் தமிழ் ப்ராசஸர், வேர்ட் ப்ராசஸர் வந்து அவர் உருவாக்க சமயத்தில் ஆரம்பத்தில் 20 இயர்ஸ்க்கு முன்னால் ஆக்சுவலாக அப்போ சொல்லுவார் வந்து என்னுடைய சிஸ்டத்தில் வந்து நான் வந்து எண்களை கொடுத்தீங்கன்னா அதை வந்து தமிழாக்கம் செய்திருவோம் அப்படின்னு சொல்லுவார். என்னடா அது பெரிய காரியமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது வந்து ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி. அப்போ அப்படி செய்தால் அதை செய்யணும். ஏன்னா ஒரு ஆயிரங்கிறத வந்து வெறும் நம்பர் மட்டும் இருந்தான்னா அது வந்து ஸ்பீச்சில் வராது ஆக்சுவலாக.
ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் வந்து அதை வந்து நம்ம வந்து சொற்களாக ஆக்கி வந்து நம்ம கொடுக்கணும். அது அது ஃபர்ஸ்ட் பார்ட். அதில் வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் ஒரே இயல்பாக்கம் நார்மலைசேஷன் வேணாங்கன்னா இயல்பாக்கம் சொல்லலாம். டெக்ஸ்ட் நார்மலைசேஷன் அதாவது உரை இயல்பாக்கம் இல்லை பன்வல் இயல்பாக்கம், ப்ரீ ப்ராசஸிங், முன் செயல்முறை அப்படின்னு டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, the combination of phonetic transcription and prosodic information make up the symbolic linguistic representation output of the first part system to the second part. So இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா this is the first part. The first பார்ட்டுக்கு பிறகு என்ன செய்யணும்னா செகண்ட் பார்ட் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இந்த செகண்ட் பார்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த சிம்பாலிக் லிங்குவிஸ்டிக் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம வந்து ஆக்சுவல் சவுண்டா சவுண்ட் அவுட்புட்டா மாத்துறோம். The back end is often referred as இதைத்தான் நம்ம சிந்தசிஸ் சொல்லுவோம். ஸோ 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து இந்த நார்மலைசேஷன் அது டெக்ஸ்ட் பண்றோம். அதாவது அப்ரிவேஷன்ஸ், அக்ரோனிம்ஸ், சிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு வேர்ட்ஸா எப்படியாவது அதை வந்து வேர்ட்ஸா மாற்றணும். வேர்ட்ஸா மாற்றி கொடுத்தாதான் இந்த அதை வந்து நம்ம வந்து கேட்க முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரு கேட்க இயலாத ஒரு யூனிட்ஸா தான் அமையும். சரிங்களா? இப்போ டெக்ஸ்ட் நார்மலைசேஷன்ல 2 சேலஞ்சஸ், நம்பர், அப்ரிவேஷன்ஸ், தேர் ஆர் மெனி திங்ஸ். அடுத்தால வந்து டெக்ஸ்ட் டு ஃபோனிம் சேலஞ்சஸ், 2 சேலஞ்சஸ் இருக்குது. டெக்ஸ்ட் டு நார்மலைசேஷன் சேலஞ்சஸ், டெக்ஸ்ட் டு ஃபோனிம் சேலஞ்சஸ். சவால், தமிழ்ல சொல்லணும் சவால்கள். என்ன சவால்கள் கேட்டீங்கன்னா, நான் இயல்பாக்கம் செய்யுது, அது பிறகு உரையை வந்து ஃபோனிம்ஸ் ஒலியன்களாக மாற்றக்கூடிய அந்த சவால். இந்த 2 சவால்கள் நமக்கு இருக்கின்றன. டெக்ஸ்ட் டு ஃபோனிம் சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, speech synthesis system use 2 basic approaches to determine the pronunciation of the word based on the spelling, a process which is often called text to phoneme or grapheme to phoneme conversion, as the phoneme is the term used by the linguist to describe. ஸோ இங்கே என்ன அப்படி சொன்னீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஃபோனிமா மாற்றணும். அதாவது உரையை வந்து ஃபோனிம்ஸா மாற்றுறது, அல்லது கிராஃபிம் வந்து ஃபோனிமா மாற்றுறது. இங்கிலீஷை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராஃபிம் டு ஃபோனிம். தமிழை பொறுத்தவரை வந்து கிராஃபிம்க்கும் டெக்ஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்ம வந்து சொல்றதும் எழுதுறதும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் இங்கிலீஷ்க்கு அப்படி இல்லை. அவங்க எழுதுறது ஒன்றா இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ண உச்சரிக்கிறது ஒன்றா இருக்கும். அது ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்கள பொறுத்தவரை. நம்மளை பொறுத்தவரை இந்த டெக்ஸ்ட் டு ஃபோனிம் கன்வர்ஷன் கொஞ்சம் ஈஸி ஆயிடுறாங்க. டு பி ஃப்ராங்க், அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அஃப்கோர்ஸ் கிராஃபிமாக மாற்றி ஃபோனிமாக மாற்றலாம். நத்திங், நோ ப்ராப்ளம். இங்கிலீஷில் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து பெரிய ப்ராப்ளம். முதல்ல ஸ்பெல்லிங்கை வந்து உங்களுக்கு வந்து ஃபோனிமாக மாற்றணும். என் ஃப்ரெண்டு ஒரு அனேஜா அப்படிங்கிறது வந்து என் கூட டெக்கான் காலேஜ் பூனேல வந்து ஒர்க் பண்ணார். அவர் இந்த இதில் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். இப்படி வந்து ஆங்கில சொற்களில் வந்து இந்த உச்சரிப்பு மாற்றுறது, ஃபோனிம்ஸா மாற்றுறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு ஆய்வு செய்தார். அவர் ஒரு பாவம், ஒரு ரொம்ப பரிதாபமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் வச்சிடாட்டு, ரொம்ப கஷ்டம். எப்படி தான் பண்ணாருன்னு தெரியல வச்சிடாட்டு. அவர் பண்ணார், கொஞ்சம் பண்ணார். ஃபைனலாக வந்து அவர் அதை விட்டுட்டு சாமியார போயிட்டார். ஓகே, இன்னொரு அதுக்கு அப்ரோச், இந்த டெக்ஸ்ட் ஃபோனிம் கன்வர்ஷனுக்கு வந்து 1 or 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து டிக்ஷனரி பேஸ்ட் அப்ரோச். இந்த டிக்ஷனரியில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஓரோடு சொல்லுக்கும் வந்து ப்ரொனவுன்சியேஷன் கொடுப்பாங்க, உச்சரிப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சாக மாற்ற முடியும். ஓகே, ஸோ டிட்டர்மினிங் தி கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் ஈச் வேர்ட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லுக்கிங் அப் ஈச் வேர்ட் இன் தி டிக்ஷனரி அண்ட் ரீப்ளேசிங் தி ஸ்பெல்லிங் வித் ப்ரொனவுன்சியேஷன் ஸ்பெசிஃபைட் தி டிக்ஷனரி. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இதில் நிச்சயமாக இருக்கும். But this is one kind of approach. Another approach அப்படின்னா விதி முறை அடிப்படையிலான அப்ரோச், அணுகுமுறை, ரூல் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம்.
இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் தி text to phoneme conversion is the rule based approach where rules for the pronunciation of the words are applied to words to work out their pronunciation based on their spellings. This is similar to sounding out approach in learning reading. So this is of course another approach. Now let me enter into the synthesizer technology. So அந்த ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொன்னேன், ஒரு பார்ட்டை பற்றி சொல்லிட்டேன், ரெண்டாவது பார்ட் வந்து synthesizer technology. எங்கே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா there are two main technologies இருக்குது. So there are two main technologies used for generating synthetic speech waveforms. One is concatenative synthesis and formative synthesis, sometimes called parametric speech synthesis சொல்லுவாங்க. Of course, there are other things also, recorded prompts and intonation model. So mainly வந்து ரெண்டு synthesis. ஒன்று வந்து concatenative synthesis, another வந்து formant synthesis. இது வந்து சும்மா நான் வந்து ஒரு உங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காட்டு வந்து நான் வந்து எங்கேருந்தோ எடுத்து போட்டிருக்கிறேன். டெக்ஸ்ட் ஸ்பீச் ப்ராசஸிங் கிட்ட டெக்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது, அட்ரன்ஸ் அட்ரன்ஸ் வந்து கம்போஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், அதை வந்து லிங்குவிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணி அட்ரன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபோனிம்ஸ், அதாவது ஒலியன்களான அட்ரன்ஸாக நம்ம மாற்றணும், பிறகு அதை வந்து வே ஃபார்மில் மாற்றணும், அது வந்து ஸ்பீச்சாக ஆகும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு டயக்ராம், ஒரு படம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு பெரிய படம். அஃப்கோர்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் டிடி இஸ் வெரி ஜெனரல் ஆர்கிடெக்டை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து என்ன நடக்குது, இங்கே அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராமிக்கலாக காட்டுது அப்படிங்கிற நிலையில் வந்து இந்த படத்தை இங்கே இருந்தோ நான் வந்து எடுத்து போட்டிருக்கிறேன். டெக்ஸ்ட் இன்புட் வந்து அதை வந்து நான் சொன்னேன் நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்ரிவேஷன்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணணும். பிறகு வந்து டெக்ஸ்ட் இன் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இன் ஆர்த்தோகிராஃபிக் ஃபார்மில் வரும். அதை வந்து அஃப்கோர்ஸ் கிராஃபிம் டு ஃபோனிமா மாற்றணும். அண்ட் தென் ஃபோனிமிக் ஸ்ட்ரிங் ஆக்சுவலி அண்ட் கிடைக்குது நமக்கு. அதை வந்து ப்ரொசைடிக் மாடலிங் வந்து நமக்கு வந்து அங்கே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சேர்த்து வந்து ஃபோனிமிக் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ப்ரொசோடிக் annotation and acoustic synthesis பண்ணி நமக்கு வந்து சிந்தட்டிக் ஸ்பீச் அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு எளிமையான விளக்கம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டத்துடைய ஒரு எளிமையான விளக்கம். டெக்ஸ்ட் இன்புட் பண்ணுறோம், நார்மலைஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் இன் ஆர்த்தோகிராஃபிக் ஃபார்மில் கிடைக்குது, கிராஃபிங் டு ஃபோனிம் கன்வர்ஷன் பண்ணுறோம். பிறகு நம்ம வந்து ஃபோனிமிக் ஸ்ட்ரிங் கிடைக்குது, அதை வந்து ப்ரொசாடிக் மாடலிங்கை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை அதுக்குள்ள திணிக்கிறோம். ஸோ ஃபோனிம் ஸ்ட்ரிங்கும் ப்ரொசாடிக் அனோட்டேஷனும் சேர்ந்து வந்து அக்கஸ்டிக் சிந்தசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இறுதியில் வந்து சிந்தட்டிக் ஸ்பீச் அவுட்புட் கிடைக்குது ஒரு அப்படின்னுட்டு நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு ரொம்ப சுருக்கமாக விளக்கலாம். டெக்ஸ்ட் நார்மலைசேஷன் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, நான் சொன்னது மாதிரி இந்த அப்ரிவேஷன்ஸு, அக்ரோனிம்ஸு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸாக மாற்றி கொடுக்கணும். பிறகு கிராஃபிங் டு ஃபோனிம் கன்வர்ஷன் பற்றி நான் சொன்னேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பிறகு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆம்பிகுவிட்டி வரும். ஆக்சுவலாக ஆம்பிகுவஸ் வேர்ட்ஸ் வரும். இப்போ ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா record, first record, he makes a record of everything they record அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வர, செகண்ட் ரெக்கார்டு வர. ஸோ இந்த மாதிரி வந்து ஆம்பிகுவிட்டி வரக்கூடிய சமயத்தில் சிண்டாக்டிக் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஸோ த அனாலிசிஸ் ஆல்சோ எசென்ஷியல் டு டிட்டர்மின் தி அப்ராப்ரியேட் ப்ரொசைடிக் ஃபீச்சர். ஸோ இதனால வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம தீர்மானிக்க வேண்டியது வந்து ஒரு குறிப்பிட்ட மீனிங் கொடுக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய ரெக்கார்டா, இன்னொன்று குறிப்பிட்ட மீனிங் கொடுக்கக்கூடிய ரெக்கார்டா அப்படிங்கிறத வந்து அது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அதனுடைய ப்ரொசாடிக் ஃபீச்சர்ஸ் வந்து ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அது இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்களே. ஓகே, நான் இங்கே வரேன். சிந்தசிஸ், ஸ்பீச் சிந்தசிஸ்க்கு வரேன். பேச்சு கூட்டமைப்பாக அணுகுமுறைகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதான் பேச்சு கூட்டிணைப்பாக்க அணுகுமுறைகள், அதாவது ஸ்பீச் சிந்தசிஸ் பேசிக் ஓவர்வியூ அப்படின்னா there are 4 basic types of synthetic speeches. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் சிந்தசிஸ், ஓகே, இயந்திர கூட்டிணைப்பாக்கம் சொல்லிக்கலாம். ஆர்டிகுலேட்டரி சிந்தசிஸ், ஒலிப்பு கூட்டிணைப்பாக்கம் சொல்லிக்கலாம். ஃபார்மன்ட் சிந்தசிஸ், ஃபார்மட்டுக்கு வந்து ஒலிச்செறிவுன்னு நினைக்கிறேன், ஒலிச்செறிவு கூட்டிணைப்பாக்கம். கன்காட்டினேட்டிவ் சிந்தசிஸ், இணைப்பு கூட்டிணைப்பாக்கம் அப்படின்னுட்டு நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து 4, அஃப்கோர்ஸ் இது மாத்திரம் இல்லை, நிறைய இருக்குது, நிறைய ஸ்பீச் சிந்தசிஸ் அப்ரோச்சஸ் இருக்குது. நான் அப்போ வந்து இந்த சப்ஜெக்டில் உள்ள போகும் சமயத்தில் எனக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் நான் வந்து எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு தந்திருக்கேன். இதுதான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல விரும்பவில்லை. இது வந்து ஒரு அடிப்படையான கூட்டிணைப்பாக்க அணுகுமுறைகள் அப்படிங்கிறத நான் இங்கு ஊழ்கொள்ள விரும்பிக்கிட்டேன். அவங்கள வந்து மிஸ்லீட் பண்ண விரும்பலை. இதுதான் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் நிறைய இது இல்லை, இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய பாசிட்டிவ் சப்ஜெக்ட். இப்போ எங்கெல்லாமோ போயிட்டாங்க. இது வந்து நான் ஒரு பேசிக்காக வந்து நம்ம புரிந்து விடுவதற்கு நான் லிங்குவிஸ்ட் ஆக்சுவலாக இப்படி வந்து நம்ம வந்து இதை அணுகலாம். அட்லீஸ்ட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆக்சுவலாட்டு ஒரு பேசிக் இல்லாமல் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து தே ஸ்டார்ட் மேக்கிங் சம் இன்ஃபர்மேஷன், சம் கைண்ட் ஆஃப் கன்க்ளூஷன் அண்ட் ஆல். எஸ்பெஷலி இந்த நியூரல் நெட்வொர்க்னு ஒன்று வந்துருக்கு. அப்போ முன்னாலேயாவது இது மெஷின் லேர்னிங் அப்ரோச் இருக்குது. மெஷின் லேர்னிங் அப்ரோச்சில் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம லிங்குவிஸ்டுக்கு ரூல்ஸை கொடுத்து வந்து மெஷினை வந்து லேர்ன் பண்ண வச்சு அது பிறகு அது வந்து புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ டீப் லேர்னிங் அப்ரோச் வந்து, அந்த டீப் லேர்னிங் அப்ரோச்சில் வந்து நீங்கள் வந்து லிங்குவிஸ்டுடைய இன்புட்டே இல்லை, அது வந்து அதே வந்து கார்பஸ் புரிஞ்சுக்கிட்டு வந்து நியூரல் நெட்வொர்க்குங்கிட்ட ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி அது வந்து அவுட்புட்டை கொடுக்குது. அது வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் எப்போதும் நண்பர்கள்ட்ட, என்னுடைய மாணவ நண்பர்கள்ட்ட கேட்கக்கூடிய, என்னுடைய மாணவர் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு சம்டைம் தே கம், ஏதாவது பிரச்சனைகளை எடுத்துட்டு வருவாங்க. நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வந்து எந்த ரிசர்ச் ஒர்க்கு நான் அவங்க கூட செய்யலை. பட் அவங்க ஏதாவது அப்பப்போ வந்து என்கிட்ட கேட்பாங்க. அப்பப்போ நான் சொல்லுவேன். பட் அவங்க சொல்லக்கூடியது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எனியோ ஆல்ரைட். பட் ஆனால் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் போகக்கூடாது. நம்ம வந்து அட்லீஸ்ட் அவங்க வரக்கூடிய சமயத்தில் we should be able to tell them actually what it is and what it is not அப்படிங்கிறது. அப்போ நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் சிந்தசிஸ், அதாவது இயந்திரமயமான சிந்தசிஸ், ஒலிப்பு சிந்தசிஸ், ஃபார்மன் சிந்தசிஸ், ஒலிச்சேர்வு சிந்தசிஸ், இப்போ காங்கிரேட்டிவ் இணைப்பு கூட்டிணைப்பாக அப்படின்ட்டு அப்படி 4 வகை பிரிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். மெக்கானிக்கல் சிந்தசிஸில் என்ன சொல்லிங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ப்ரொடியூஸ் சிந்தட்டிக் ஸ்பீச் மேட் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து இதில் வந்து இப்போ அந்த டைமில் வந்து எலக்ட்ரிசிட்டி உபயோகிக்கல. அவங்க வந்து இந்த மாதிரி வவலை பார்த்து அந்த படத்தை பார்த்தா தெரியும் எப்படிலாம் வந்து வவலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு டியூப்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஷேப்ட் டியூப்ஸை உண்டாக்கியிருக்கிறா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டியூப்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக அமைச்சுக்கிட்டு அவங்க வந்து ஸ்பீச்சை வந்து மெக்கானிக்கலாக வந்து சிந்தசைஸ் பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. பிறகு வந்து Wolfgang and Kempelen வந்து 1734 1884 வந்து பெல்லோஸ், ரீட்ஸ் அண்ட் டியூப்ஸை வச்சுட்டு வந்து மெக்கானிக்கல் ஸ்பீச் மெஷின்ஸை உண்டாக்குனார் ஆக்சுவலாட்டு. அது ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. ஐ டோன்ட் நோ. ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி தி எண்ட் ஆஃப் அது பிறகு வந்து மாறிடுது. ஐ மீன் ட்ரெண்ட் மாறுது. இப்போ வந்து ஆர்டிகுலேட்டரி சிந்தசிஸ், அது ஒலிப்பியல் கூட்டிணைப்பாக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்டிகுலேட்டரி சிந்தசிஸ் ரெஃபர்ஸ் டு தி கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக்ஸ் ஃபார் சிந்தசைசிங் ஸ்பீச்
based on models of human vocal tract articulation process. ஏன்னா இங்கே என்ன பண்ணாங்கன்னா தே மேக் அ கைண்ட் ஆஃப் கோர்ஸ் மாடல் ஹியூமன் வோக்கல் ட்ராக் மாடல்ஸ் உண்டாக்குறாங்க ஆக்சுவலாக. அது என்கிட்ட உண்டு இன்னும் படங்கள் இருந்து அந்த படங்கள் வந்து போடுறதுக்கு விட்டு போச்சு ஆக்சுவலாட்டு. அதை என்ன செய்வோம் ஸ்டிமுலேட் பண்ணி இப்போ எலக்ட்ரிசிட்டி அவைலபிள்னால அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இப்போ படித்தோம் வச்சுட்டு இந்த வவல் அப்படின்னு போட்டு சமயத்தில் அது பேக்கா ஃப்ரண்டா ரவுண்டடா அன்ரவுண்டடா அப்படிங்கப்பட்ட நிலையில வந்து நம்ம வந்து அதை வந்து வவல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எலக்ட்ரிக்கலி வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த அதை உச்சரிப்பை தூண்டி வந்து உச்சரிக்கை செய்தப்பா. அதே போல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இது பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷனும் மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷனும் தான் முக்கியமானது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் என்ன, காம்பர் செப்பத்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் என்ன, பாம்பர் செப்பத்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் மேனர் எப்படி ஆகும், மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் க்ளோசிவா நேசலா அப்படிலாம் நமக்கு படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வந்து ஸ்பீச்சை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது. The shape of the vocal tract can be controlled in a number of ways, which usually involves modifying the position of speech articulators, such as the tongue, jaw, and lips. Speech is created by digitally simulating the flow of air through the representation of vocal tract. It is a great challenge to find good mathematical models, and therefore the development of articulated synthesis is still a research. The technique is very much computation intensive, but memory requirement is almost nothing அப்படின்னு சொல்றாங்க. Okay, so simulation of speechal process of human articulation. The modern version of versions stimulate electronically the effect of the articulator position, vocal tract, shape, etc. Too much like hard work செய்யக்கூடியதாக அமைகிறது சொல்லுது. அடுத்தது ஒலிச்செறிவு கூட்டமைப்பாக அதான் ஃபார்மல் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார்மல் சிந்தசிஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஃபார்மல் சிந்தசிஸ் does not use any human speech sample at the runtime. Instead, the output synthesized speech is created using acoustic models. So this is based on acoustic models. என்னெல்லாம் acoustic model என்னெல்லாம் யூஸ் பண்ணா parameters such as frequency, amplitude, etc. are varied over time to create a waveform of artificial speech. ஸ்பீச்சுங்கிறது என்ன ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் வேவ் ஃபார்ம் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் வேவ் ஃபார்ம். இப்போ கடம் படம் மடம்னு சொல்லி சமயத்தில் ஒரு கா அங்கே இப்போ உச்சரிப்பு டா இம் டா அது தனித்தனியாக நிற்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு வேவ் அந்த வைப்ரேஷன் ஏரில் வந்து நடக்குது. அந்த வைப்ரேஷன் வந்து அது வந்து கேப்சர் பண்ணுது. ஓகே, அந்த அந்த அங்கே வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஃபார்ம் அண்ட் அவங்கப்பட்ட அந்த ஃபியூச்சர் அக்கஸ்டிக் ஃபியூச்சர் வந்து முக்கியமானது. அஃப்கோர்ஸ் ஆம்பிளிட்யூட் அதான் அஃப்கோர்ஸ் அந்த அதனுடைய கால்குலேஷன் வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்பிளிட்யூட் ஆக்சுவலாக இந்த நீங்கள் படிச்சிருக்கீங்க சைன் அலை அப்படிங்கலாம் படிச்சிருக்கீங்க. எப்ரியாடிக் அண்ட் பீரியாடிக் அண்ட் அப்ரியாடிக் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் ஆம்பிளிட்யூட் அடிப்படையில் தான் வந்து இந்த ஸ்பீச் சவுண்டுடைய நேச்சரையும் உச்சரிப்பையும் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்திய அதுதான் அஃப்கோர்ஸ் ஃபார்ம் அதை பயன்படுத்தி உருவாக்குறது தான் வந்து இந்த ஃபார்மல் சிந்தசிஸ். சரிங்களா? திஸ் மெத்தட் சம்டைம்ஸ் கால் ரூல் பேஸ்ட் சிந்தசிஸ், பட் some argue that because many concatenated systems use rule-based components for some parts of the system, like front end, and the term is now specific enough, not specific enough. Again, of course, ஒலிச்செறிவு கூட்டமைப்பாக்கம் or formal synthesis. Many systems based on formal synthesis technology generate artificial robotic sounding speech, and the output would be mistaken for speech of a real human. Okay. So sometimes, of course, somehow you make some robotic sound, of course, which may be mistaken as the real speech of the human அப்படின்னு சொல்றாங்க. Anyhow, however, maximum naturalness is not always the goal of the speech synthesis system. அது ஞாபகம் வச்சுங்க.
ஸ்பீச் சிந்தசிஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு சில யூசஸ் இருக்குது. அந்த யூசஸ் தான் ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு என்னத்துக்கு நீங்கள் வந்து இந்த கூட்டணி பார்க்கும் இந்த இந்த மாதிரி சிந்தசைஸ் பண்ணிங்கன்னா சில யூசஸ் எல்லாம் இருக்குது. பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து வந்து படிக்க முடியாது, அவங்களுக்கு வந்து ஒலிப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த சில சில பயன்பாடு அடிப்படையில் வந்து இதை பண்ணுறாங்க. அதனால வந்து அது 100க்கு 100 நேச்சுரலாக இருக்கணும்னு தேவையில்லை. அல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு ரேபோட் வந்து உருவாக்குறீங்க, அந்த ரேபோட்டை வந்து நீங்கள் பேச வைக்கிறீங்க, அந்த ரேபோட் வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி பேச வேண்டிய தேவையில்லை, அது உங்களுக்கு புரியுற மாதிரி பேசினா போதும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அமையலாம். ஸோ ஒரு மேக்ஸிமம் சிந்தசிஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் தி கோல் ஆஃப் தி speech synthesis system, and the performance synthesis system have some advantages over concatenated system அப்படின்னு சொல்றாங்க. performance system வந்து concatenated system விட கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so reproduce the relevant characteristics of acoustic signal, in particular amplitude, frequency of performance, but also other resonances of noise, for nasals, laterals, frigatives, etc. Values of acoustic parameters are divided by rule from phonetic transcription, result in intelligible but too pure sounds synthetic அப்படின்னு சொல்றாங்க. Then now we enter into concatenative synthesis, that is ஒன்றிணைப்பு கூட்டிணைப்பாக்கம். கங்காட்டிவ் சிந்தசிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம ஒலிக்கிற ஒலியை நம்ம கான்னு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு இல்லையா, கா வந்து ப்ரொனவுன்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்காங்க, சான்னு ப்ரொனவுன்சியேஷன் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ பா ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. பிறகு என்னன்னா கங்காட்டின் படம் அப்படின்னு சொல்லி பாங்கப்பட்ட அந்த ப்ரொனவுன்சியேஷனையும் டாங்கப்பட்ட ப்ரொனவுன்சியேஷனும் இங்குப்பட்ட ப்ரொனவுன்சியேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூணையும் சேர்த்து வந்து சிந்தசைஸ் பண்ணுறதா கூட்டணிப்பாக்கம். இப்போ எல்லாமே வந்து பலது நான் ஒரு மாம்பழம் திண்டேன்னு வச்சுக்கல, நான்கு அப்படிங்கிறது வந்து இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மாம்பழங்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, திண்டேன்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மூணையும் வந்து இணைச்சி வந்து அந்த நான் மாம்பழம் திண்டேன்னு மட்டும் அந்த அந்த வாக்கியத்தை உருவாக்குங்க. இதுதான் வந்து கூட்டணிப்பாங்க. அதாவது ரெக்கார்டட் ஸ்பீச்சை வந்து ப்ரொனவுன்சியேஷன் ஸ்பீச்சில் ப்ரொனவுன்சியேஷன் வந்து இணைச்சி வந்து உருவாக்குறது தான் concatenated synthesis அப்படின்னு சொல்லுவாங்க. So generally concatenated synthesis gives the most natural sounding synthesized speech சொல்றாங்க. அப்கோர்ஸ் இங்கேயும் இங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இங்கே சிந்தசைஸ் பண்ணக்கூடிய இணைக்கக்கூடிய இந்த சவுண்ட்ஸை வந்து இணைக்கக்கூடிய சமயத்தில் இந்த ப்ரொசைடிக் வந்து எப்போதுமே ப்ராப்ளம். அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து இந்த அந்த ஸ்பீச்சை வந்து தனித்தனியாக வந்து ஒலிகளாகவோ அல்லது அதை விட பெரிய யூனிட்ஸா அலகுகளாக வந்து நம்ம வந்து பிரியக்கூடிய நேரத்தில் வந்து இந்த ப்ரொசைடிக் ஃபீச்சர்ஸை வந்து விட்டுட்டு தான் அதை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அதனுடைய நேச்சுரல்னஸ் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த நேச்சுரல்னஸை வந்து நம்ம வந்து ப்ரொசைடிக் ஃபீச்சர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்து என்ன பண்ணலாம், நேச்சுரல் சவுண்டிங் சிந்தசைஸ்டு ஸ்பீச்சாக மாற்றலாம் அப்படின்னு மாற்றலாம். ஹவவர் the natural variation in speech and automated techniques for segmenting and wave sometimes result in the audible glitches in the output, detracting from the naturalness. So that's what I told actually. இதனால நம்ம பிரிக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் பண்ணக்கூடிய வேவ்ஸை வந்து நம்ம செக்மெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப கங்காரிலேட் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த நேச்சுரல்னஸ் வந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. Okay, there are three main subtypes of concatenative synthesis அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனிட் செலெக்ஷன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தால வந்து டைஹோட் சிந்தசிஸ்ன்னு சொல்றாங்க. பிறகு டொமைன் ஸ்பெசிபிக் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 3 சப்டைப்ஸை வந்து நான் அப்கோர்ஸ் நான் படித்த புத்தகத்திலேருந்து எடுத்தது. அதுக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு மேலே ஏதாவது வந்திருக்கலாமா இருக்கும். ஓகே, வாட் எவர் இட் மே பி. ஸோ கொஞ்சம் சில அடிப்படைகளை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். ஐ டோன்ட் நோ அவங்க இந்த ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ்ன்னு தெரியல. உங்களுக்குலாம் ஏற்கனவே வந்து தெரிந்ததாக இருக்கலாம். அதை நான் வந்து திரும்ப சொல்லி போர் அடிக்கணும் எனக்கு தெரியல. ஏதோ நான் என்னுடைய புத்தகத்தை பற்றி பேசணும்னு நான் நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த சான்ஸ் வந்து நான் வந்து
I thought of making use of it thoroughly. If it is actually not beneficial to the audience, kindly excuse me. And those who feel actually this is really beneficial, I'm thankful to them. Okay, unit selection synthesis uses large speech databases, more than 1 hour recorded speech. During database creation, each recorded utterance is segmented into some or all following the linguistic constructs such as phonema curriculum, words curriculum, phrases curriculum, sentence வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். அல்லாட்ட வந்து டைஃபோன் பண்ணிக்கலாம். டைஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோன் அல்ல, 2 ஃபோனுக்கும் என்னன்னா இந்த டிரான்சிஷன் வந்து நீங்க வந்து இந்த வேவ்ஸ் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் வேவ்ஸ் பார்க்க சமயத்தில் இப்போ கடம்னு வரைச்சோம் கா டா இம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு சவுண்டுடைய வேவும் இன்னொருடைய சவுண்டு வந்து செப்பரேட்டாக இருக்குது கிடையாது. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்சிஷன் போல போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இதை கேப்சர் பண்ணாமல் நம்ம வந்து ஃபொனீம் பை ஃபொனீம் போனோம்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து போகாமல் வந்து நம்ம வந்து இந்த நடுக்க இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் தி செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபோனிங் அண்ட் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஃபோனிங் அப்படின்ட்டு ரெண்டையும் சேர்த்து இணைச்சிக்கிட்டு ஒரு ஃபொனீமை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் இந்த டைஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைஃபோனாக வச்சுக்கிட்டோன்னா அந்த நம்பர் ஆஃப் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் அந்த கங்காட்டினேட்டிவ் எலிமெண்ட் வந்து ரொம்ப குறையும் இல்லையா? இப்போ வந்து ஃபோனிம்ஸை வச்சுட்டு நம்ம வந்து கங்காட்டினேட் பண்ணோம்னா தமிழை பொறுத்தவரை வந்து நம்பர் ஆஃப் 12 கான்சனன்ஸும் say that to 12 vowelsum 2 consonants வச்சுட்டு நம்ம வந்து கங்காட்டினேட் பண்ணி வந்து நம்ம வந்து இந்த ஸ்பீச்சை உருவாக்கணும். ஸோ நான் வந்து நம்ம லோவர் லெவலில் போச்ச நம்முடைய கங்காட்டினேட்டிவ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் குறையும். அதே டைமில் வேர்ட்ஸை நம்ம பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த கங்காட்டினேட்டிவ் எலிமெண்ட்ஸோட யூனிட்ஸோட நம்பர் கூடிட்டு இருக்கும் இல்லைங்களா? அது அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து இந்த டைஃபோன் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The unit selection synthesis uses சொல்லிட்டேன் நான். Diphone synthesis uses a minimal speech database containing all the diphones sound to sound transition occurring in a given language. In diphone synthesis, only one example of each phoneme is combined in the speech database. Okay. Contain the domain-specific synthesis concatenates pre-recorded words and phrases. So domain-specific பொறுத்தவரை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா pre-recorded words-ஐயும் phrases-ஐயும் வந்து concatenate பண்ணி ஒரு utterances உருவாக்குது. அதாவது குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேல வந்து இருக்குது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹிந்திலேருந்து தமிழுக்கும் தமிழ்லேருந்து ஹிந்திக்கும் மாற்றக்கூடிய நேரத்தில் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரிப்பட்ட சிந்தசிஸ் எல்லாம் வந்து கம்பேரிட்டிவ் இந்த மாதிரி டொமைன் ஸ்பெசிஃபிக் சிந்தசிஸ் பண்ண அங்கே வந்து இங்கே என்ன வேரியபிள்ஸ் என்னன்னா டைம் வேரியபிள் ஆகும், ட்ரெயின் வேரியபிள் ஆகும், டைமிங்ஸ் மீன் ஓட்டிக்கா அல்லது அதெல்லாம் சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போட்டு ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி கங்காட்டினேட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் கங்காட்டினேட்ஸ் சிஸ்டம் நமக்கு கிடைக்கும். Okay, so only basic idea, of course, நான் சொல்லிட்டேன். So basic it is string together recorded samples of natural speech, concatenate segments of pre-recorded natural human speech, requires a database previously recorded human speech, converting all the possible segments to be synthesized. A segment could be phoneme, syllable, word, phrase, or any combination. So இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இது பண்ணிக்கிட்டு நம்ம கங்காட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டைஃபோன் சிந்தசிஸ் ஓகே, நான் திரும்ப டைஃபோன் சிந்தசிஸ் பற்றி சொல்லிட்டேன். In phonetics, a diphone is an adjacent pair of phones. It is usually used to refer to the recording of the transition between two phones. ரெண்டு ஃபோனுக்கு வந்து டிரான்சிஷனை கேப்சர் பண்ண தான் அந்த டைஃபோன் சிந்தசிஸ். அதை வந்து ஒலி இரும குட்டினை பார்க்கணும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ இந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஓகே,
So the most system you use diaphones because they are minimal manageable number. The number of units to be concatenated on the Koravi can be automatically extracted from recording the human speech, capture most inter allophonic variants. The allophonic variants வந்து அது ஈஸியாக கேப்சர் ஆகிறது. அதனால வந்து இந்த டைஃபோன் சிந்தசிஸ் வந்து சிலவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ யூனிட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து தி சேம் ஐடியா ஆஸ் கங்காட்டினிட்டி சிந்தசிஸ் தான். பட் தி த டேட்டா பேஸ் கண்டைன்ஸ் பிகர் யூனிட்ஸ், பெரிய பெரிய யூனிட்ஸ். அது வந்து நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸாக இருக்கலாம், அதாவது அதோட பெரிய யூனிட்ஸாக இருக்கலாம். ஸோ அதே வந்து இந்த செலக்ட் பண்ணி அதை சிந்தசைஸ் பண்ணுறது, அதை கங்காட்டினேட் பண்ணி சிந்தசைஸ் பண்ணுறது தான் இந்த யூனிட் செலெக்ஷன் சிந்தசைஸ்ன்னு சொல்லுவாங்க. நவ் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ராசஸிங் இன் தமிழ் அப்படின்ட்டு அந்த அடுத்த சாப்டருக்கு நான் போகிறேன். இங்கே வந்து நான் நிறைய இது ஆர்டிகிள்ஸு, புக்ஸு, ஐ மீன் புக்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக பெரும்பாலும் ஆர்டிகிள்ஸ் தான். யார் யார் வந்து இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ராசஸிங் இன் தமிழ் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கடுத்த என்னுடைய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வந்து நான் வந்து இந்த சாப்டர் எழுதியிருக்கிறேன். இதில் நிறைய விடுபட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல ஆக்சுவலாட்டு. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அடிப்படையில், தகவல் அடிப்படையில் நான் வந்து இதை அமைச்சுக்கிட்டேன். ஸோ தி பைனியரிங் இன்ஸ்டியூஷன் இன்வால்வ்டு இன் தி டெவலப்பிங் ஆஃப் டிடிஎஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சார் ஐஐடி சென்னை. அஃப்கோர்ஸ் ஐஐடி சென்னை நோட் அவுட் இந்த ஆரம்பத்துலேருந்து நான் இதை பற்றி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிறகு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டைபிள் லிங்குவிஸ்டிக்ஸ் ஐஎஸ்டி அட் த டைம் வி சுப்ரமணியம் வாஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஐஎஸ்டிஎல். அவர் என்ன பண்ணார். இப்போ ஐஎஸ்சி பெங்களூர் அது ஒன்று ராமகிருஷ்ணன் அவர் வந்து அதில் இன்வால்வ் ஆகி நிறைய டெக்ஸ்ட் ஸ்பீச் ப்ராசஸிங் அந்த அட்டம்ப்ட்ஸ் பண்ணார். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இன்வால்வ் பண்ணி அவர் வந்து பல ரிசர்ச் எல்லாம் பண்ணி வந்து ஒரு பல சிஸ்டங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு. So ISDL developed a very efficient TTS system, synthesis system for Tamil. Of course, அது வந்து சுப்பிரமணியம் அந்த பேப்பர் ஆர்டிகிள் எனக்கு தெரிய வந்தது. TTS synthesis for Tamil research was initiated by Yajni Narayana, who was at the IIT Chennai at the time. His student Hema A. Ramamurthy followed him and contributed a lot in this lineup. Of course, Hema Ramamurthyக்கு பின்னால் வந்த நாகராஜன் கிட்டனான அவர் நிறைய பண்ணியிருக்கார். அவர் வந்து இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் சிஸ்டத்தை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாட்டு. நாகராஜ் இப்போ வந்து நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நான் எழுத விட்டு போச்சு. அப்போ அந்த ஹோல் குரூப் ஐஐடி குரூப் ஆக்சுவலி யக்கி நாராயணா, ஹேமா ராமமூர்த்தி, பிறகு வந்து அவர் எஸ்எஸ்என் காலேஜில் போயிருக்கார். எஸ்எஸ்என் காலேஜ் நாகராஜன் ஆக்சுவலாட்டு அவர் வந்து இங்கே கூட ஒரு சிஸ்டம் உருவாக்கி கொடுத்தாரு. இந்த தமிழ் வெர்ச்சுவல் அகாடமிக்கு கூட ஒரு சிஸ்டம் உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரியலி அப்ரிஷியபிள். அவங்களாம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ப்ராசஸிங்க்கு அவங்களோட நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ஏஜி ராமச்சந்திரன் வந்து ஐஏசி பெங்களூரில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். இருக்காரா தெரியல. அவரும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்பீச் ப்ராசஸிங்கில், தமிழ் ஸ்பீச் ப்ராசஸிங்கில் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து அவர்கள் வந்து தமிழ் ஸ்பீச் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, I'll come to that later actually. I'll come to that later actually. Okay. Anyhow, they have done some work அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன் சிஸ்டம் வந்து என்னுடைய கண்ணில் பட்டது. அது வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து இருந்தது, தெளிவாகவும் கொஞ்சம் எலாபரேட்டாகவும் இருந்தது ஆக்சுவலாட்ட. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இதை மாத்திரம் நான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பிலிப்ஸ் அண்ட் அதர்ஸ் அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்பீச் கன்வர்ஷன் சிஸ்டம் ஃபார் தமிழ் அப்படிங்கிறத வந்து
அதை பற்றி வந்து அவங்க ஒரு பேப்பர் கூட எழுதியிருந்தாங்க. வந்து அவங்க வந்து தி பேக்ரவுண்ட் ஆஃப் த என்ஜின் வாஸ் டேட்டா பேஸை வந்து 343 ஃபோனிம்ஸ் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு மெத்தட், ஒரு கங்காட்டினேட்டிவ் மெத்தட்னு நினைக்கிறேன். கங்காட்டினேட்டிவ் மெத்தடில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஓகே, நான் இன்னொரு வந்து சிஸ்டம் வந்து இந்த உதயகுமார் அண்ட் அதர்ஸ் அவங்க வந்து டிசிஷன் ட்ரீ லேர்னிங் ஃபார் ஆட்டோமேட்டிக் கிராஃபிம் டு ஃபோனிம் கன்வர்ஷனுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சு. அதுவும் வந்து அதை பற்றி அவங்க எலாபரேட்டாக பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்குறேன். எங்கெல்லாம் வந்து எனக்கு எலாபரேட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ஸோ அதெல்லாம் இங்கே வந்து கேப்சர் பண்ணதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அதனால வந்து மற்றவங்களாம் செய்யலைன்றதில்ல. எனக்கு மற்றவங்களை பற்றி நமக்கு எலாபரேட்டாக வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால வந்து நான் கொஞ்சம் குறைவான வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதுக்கு படுத்தால வந்து டெக்ஸ்ட் ஸ்பீச் ஃபார் தமிழ்ங்கிறது அருண்குமார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எம்டெக் டிகிரிக்காக வேண்டி ஒரு சிஸ்டம், டெக்ஸ்ட் ஸ்பீச் சிஸ்டம் வந்து இது வந்து ரூல் பேஸ்ட் அப்ரோச்சையும் இட்ஸ் அ ஹைபிரிட் சிஸ்டம் அண்ட் கங்காட்டினேட்டிவ் அப்ரோச்சிங் சேர்த்து இணைச்சி இட்ஸ் அ ஹைபிரிட் சிஸ்டம். அதனால் வந்து ரூல் பேஸ்ட் அப்ரோச்சையும் கங்காட்டினேட்டிவ் அப்ரோச்சையும் இணைச்சி வந்து அவர்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங்கை தமிழுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு சிஸ்டம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, சேம் திங் அருண்குமாருடைய அந்த சிஸ்டத்துக்கு சொல்கிறேன். இது எடுத்தால ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கப்பட்டது இது என்னுடைய ஆராய்ச்சி சாப்டர்னு நினைக்கிறேன். இது வந்து உண்மையிலே சேலஞ்சுக்கு ஒன்று. அந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ஈஸி. என்னன்னா உங்களுக்கு ஸ்பீச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணி கம்பேரிட்டேட் பண்ணி நம்ம வந்து அல்லது ஃபார்மேட்டை வந்து எழுதிக்கிட்டு அல்லது இந்த ஆர்டிகுலேட்டர் சிஸ்டம் மூலம் வந்து நம்ம வந்து பேச்சை உருவாக்கிடலாம். ஆனால் என்னென்னா பேச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம கேப்சர் பண்ணது வந்து ரொம்ப சிரமம். உங்களுக்கு தெரியும், பேச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்பீக்கர் டு ஸ்பீக்கர் வெரி நான் பேசக்கூடிய சமயத்திலேயே வந்து ஒரு டைம்ல பேசுறது போல இன்னொரு டைம்ல இருக்காது. நான் வந்து கான் ஒரு சமயத்தை சொல்றது போல இன்னொரு சமயத்துல சொல்றது இருக்காது. வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு அந்த காங்கப்பட்ட அந்த பொனிமு அந்த பொனிமுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது அதை கேப்சர் பண்ண முடியாதுடைய வாட் யூ கால் டைம், அதை வந்தெல்லாம் உண்மையிலே வந்து வெரி சேலஞ்சிங் டாஸ்க்கு. அது வந்து செய்கிறதுக்கு மிக கஷ்டம். ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வந்து பண்ணிடுறாங்க. அதை வந்து நிறைய அனோட்டேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து பண்ண முடியுது அப்படின்னு தோணுது எனக்கு. Speech recognition is an interdisciplinary subfield of computer science and computational linguistics that develops methodologies and techniques that enable the recognition of the translation of spoken language into text by computers with the main benefit of searchability. So for searchability இவங்க வந்து ஸ்பீச்சை வச்சே உங்களுக்கு சர்ச் பண்ண முடியும் அப்படிங்கப்பட்ட ஒரு அந்த மாதிரிப்பட்ட யூட்டிலிட்டிஸ்க்கு வந்து இது பயன்படுத்த இருக்குது. It is known as automatic speech recognition. A computer speech recognition or speech to text, STT ன்னு சொல்லுவோம். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் சிந்தசிஸ், அதை வந்து STTன்னு சொல்கிறாங்க. It incorporates knowledge and research in computer science, linguistics, computer engineering fields. The reverse process is synthesis. This is the reverse process of when the reverse process the speech synthesis. Okay, என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த டாஸ்க், வாட் ஆர் தி மெயின் டிஃபிகல்டிஸ், ஹவ் ஆர் தி அப்ரோச், ஹவ் இட் இஸ் அப்ரோச், ஹவ் குட் இட் இஸ், ஹவ் மச் பெட்டர் இட் குட் பி அப்படிங்கப்பட்ட ஒரு கேள்விகளை எழுப்பி நம்ம சில ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிடைக்க இருக்குதா பார்க்கலாம். Getting a computer to understand spoken language, but I understand என்ன அப்படின்னு சொன்னா react appropriately, convert the input speech into another medium that is text. Several variable impinges on this. பல டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹியூமன் வந்து ஸ்பீச் பண்ணுறாங்க. இட் ட்ராவல்ஸ் த்ரூ வாட் யூ கால் ஏர் and reaches air. So articulatory product produces sound waves வந்து pass through the air and ear வந்து என்ன செய்யுதுன்னா பிரெயினுக்கு கொடுத்து அதை வந்து ஸ்பீச்சை வந்து புரிஞ்சுக்குது இல்லைங்களா. ஓகே, இது வந்து
ஆனால் கம்ப்யூட்டர் பொறுத்தவரையில் இதை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. இந்த அது ஸ்பீச் ப்ராசஸிங் அந்த அதை பொறுத்தவரையில் பயங்கர கஷ்டம். இங்கே வந்து என்ன செய்யணும், அக்கஸ்டிக் வேவ் ஃபார்மில் இருக்குது. அதை ஒரு மைக் மூலம் கேப்சர் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். அதை வந்து அக்கஸ்டிக் சிக்னல்ஸாக மாற்றுறோம். பிறகு என்ன டிஜிட்டலைசேஷன் பண்ணுறோம். அக்கஸ்டிக் அனாலிசிஸ் ஸ்பீச் சிக்னல் பண்ணுறோம். லிங்குஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நமக்கு ஸ்பீச் ஆர்கனைஸ் ஆகுது. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஏன்னா இதை வந்து எல்லாமே மிஷின்ஸு ஸ்பெக்ட்ரோகிராஃப் ஐ மீன் அந்த அக்கஸ்டிக் அனாலிசிஸ் அது மூலம் பண்ணுறது இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். அது அஃப்கோர்ஸ் அச்சீவபிள். ஸோ what's hard about அப்படின்னு சொன்னால் digitalization, converting the analog signal into digital representation, signal processing, separating speech from background noise இல்லாமல் பண்ணுறது, phonetics variability in speech. ஒரு ஸ்பீச் ஹியூமன் ஸ்பீச்சில் இருந்து பயங்கர வேரியேஷன்ஸ் இருக்குது. லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கு வேரியபிள் இருக்குது, ஏஜ் வைஸ் வேரியபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு ஜெனரிக் சிஸ்டம் உண்டாக முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் மிக கடினமான உண்டு. ஃபோனாலஜி வந்து ரெகக்னைசிங் இண்டிவிஜுவல் சவுண்ட் டிஸ்டிங்ஷன்ஸ், சிமிலர் ஃபோனிம்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் ஓகே விச் வி ஹவ் டு டேக் கேர் ஆஃப். அப்புறம் லெக்சிகிராஃபி அண்ட் சிண்டாக்ஸ் ஃப்ரம் the problem, disambiguation of homophones, features of continuous speech, syntax and pragmatics plays a part, interpretation of prosodic features, pragmatics, filtering the performance errors. So these are all the hard part of it. So இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இந்த ஸ்பீச்சை வந்து ரெகனைஸ் பண்ண முடியும். Digitalization, analog digital conversion, sampling of and quantizing, use filters to measure the energy levels to various points on the frequency spectrum, knowing the relative importance of different frequency bands make this process more efficient. Example, frequency sounds are less informative, so can be sampled using broader bandwidth வைக்கிறாங்க. I mean, there are two kinds of bandwidth, the narrow bandwidth and the broader bandwidth. இங்கே வந்து broader bandwidth பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. Separating speech from background noise, அது வந்து ஒரு ப்ராப்ளம் சொன்னேன். அதான் நாய்ஸ் சேனலிங் மைக்ரோஃபோன்ஸு இங்கே வந்து அதை வந்து நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன்ஸ், அதை வந்து அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கு. இந்த அதெல்லாம் வந்து நம்ம வந்து நலிஃபை பண்ணணும். பிறகு ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ வேரியபிலிட்டி இன் இன்டெலிஜென்ட் ஸ்பீச்சை பொறுத்தவரையில் தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த இந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் வேறுபடுது. ஆக்சென்ட்டு, வோக்கல் ரேஞ்சஸ்ஸு, வோக்கல் குவாலிட்டி இதெல்லாம் வேறுபடுது. பிறகு வந்து இந்த எமோஷனல் ஸ்டேட்டு, ambient conditions எல்லாம் வருது. ஆக்சுவலாக அங்கே வேரியேஷன் இந்த ஸ்பீக்கர்ஸ் டியூ டு சொல்ல இதெல்லாம் ப்ராப்ளம். வேரியேஷன்ஸ் இந்த ஸ்பீச்சு இதெல்லாம் கேப்சர் பண்ணணும். உங்களுடைய இப்படிலாம் கேப்சர் பண்ணால் ஒரு ஜெனரிக் சிஸ்டம் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஒன்று ஸ்பீக்கர் இண்டிபெண்ட் சிஸ்டம் அல்லது ஸ்பீக்கர் டிபெண்ட் சிஸ்டம். ஸ்பீக்கர் டிபெண்ட்னா ஒரு ஸ்பீக்கரை வச்சுட்டு இந்த ரெகக்னேஷன் ஸ்பீச் ரெகக்னேஷனை வந்து பண்ணுறது. இன்னொன்று வந்து ஸ்பீக்கர் இண்டிபெண்ட் சிஸ்டம் பண்ணுறது. இப்படி ரெண்டு விதத்தில் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இது வந்து மோர் ரொபோஸ்ட். ஸ்பீக்கர் டிபெண்ட் சிஸ்டம் வந்து மோர் ரொபோஸ்ட் பட் லெஸ் கன்வீனியன்ட் அண்ட் ஆப்வியஸ்லி லெஸ் போர்ட்டபிள் அப்படிங்கிறப்பல. ஸ்பீக்கர் இண்டிபெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரை language coverage is reduced to compensate the need to flexible phoneme identification, clever compromise to learn to fly to the on the fly அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. So there are two kinds of system. ஒன்று வந்து ஸ்பீக்கர் இண்டிபெண்ட் அண்ட் ஸ்பீக்கர் டிபெண்ட். ஸ்பீக்கர் டிபெண்ட் வந்து ஒரு ஸ்பீக்கரை டிபெண்ட் பண்ணி வர்றதை வச்சுக்கிறது. ஸ்பீக்கர் இண்டிபெண்ட்னா கவரேஜஸ் வந்து மச் லெஸ். நிறைய ஸ்பீக்கரை வந்து கவர் பண்ணுறால வந்து நம்ம வந்து அந்த சிஸ்டத்தை அமைச்சுக்கணும். அது வந்து பெரிய சேலஞ்ச் தான் நான் நினைக்கிறேன்.
ஓகே, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐடென்டிஃபையிங் ஃபோனிம்ஸ். ஒரு ஃபோனிமுக்கு வந்து பல அலஃபோன்ஸ் இருக்கலாம். அந்த அலஃபோன்ஸ் வந்து ஒரு நபருக்கு நபர் வேறுபடும். அது மாதிரில நபருக்கு ஒரு நபருக்குள்ளே வேறுபடும். பிறகு நபருக்கு நபர் கூட வேறுபடும். உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கேப்சர் பண்ணணும். பிறகு இந்த ஹோமோஃபோன்ஸ் வருது நமக்கு. அத வந்து நம்ம வந்து டிஸ்ஆம்பிகேட் பண்ணணும். அது வேற ப்ராப்ளம் நமக்கு. பிறகு கன்டினியூஸ் ஸ்பீச் வருது, டிஸ்கன்டினியூஸ் ஸ்பீச் வருது. அதையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். அது ஒரு ப்ராப்ளம். பிறகு ப்ரொசாய்டிக் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். அது வந்து another ப்ராப்ளம் we have to face. இப்படி வந்து ஓகே. அப்ரோச்சஸ் டு ஏஎஸ்ஆர் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 3 அப்ரோச்சை பற்றி இங்கே வந்து பேசுகிறேன். ஒன்று வந்து டெம்ப்ளேட் மேட்சிங், அனதர் வந்து நாலேஜ் பேஸ்டு அப்ரோச், அதாவது ரூல் பேஸ்ட் அப்ரோச், அது அனதர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். ஓகே, டெம்ப்ளேட் பேஸ்ட் அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் தென் ஃபைண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ் தட் மோஸ்ட் க்ளோஸ்லி ஃபிட்ஸ் தி இன்புட். ஓகே, புரியுங்களா? அதாவது இந்த வேர்ட்ஸ் ஃபோனிமிக்ஸ் வந்து எது வந்து மேட்ச் ஆகுது, இன்புட்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. Extract features from the speech signal, then just a complex similarity matching problem. So it's a similarity matching problem using solution developed by all sorts of applications. Okay for discrete utterances and the single user. So in the template approach, வந்து single user க்கு வந்து problem இல்லை அப்படிங்கிறாங்க. Okay, fine. Okay. Hard to distinguish very similar templates. இந்த மாதிரி ஆனால் டெம்ப்ளேட்ஸ் மேட்சிங்காக பண்ணுறது ரொம்ப சிரமம். அந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து மேட்சாக ஸ்பீச்சை கண்டுபிடிச்சி அதை வந்து நமக்கு வந்து ரெகனைஸ் பண்ணுங்கிறது வந்து டெக்ஸ்டாக ரெகனைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஓகே, தெரியுமே. இப்போ அது வந்து இப்போ நான் படம்னு சொல்கிறோம், கடம்னு சொல்கிறோம், மடம்னு சொல்கிறேன் ஆக்சுவலாட்டு. இதை வந்து நான் வச்சுருக்கேன். நான் இதுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பீச் வருது. இந்த ஸ்பீச் வர சமயத்தில் இந்த நான் வச்சிருக்கக்கூடிய இந்த கடத்துக்குடையோ மடத்துக்குடையோ வடத்துக்குடையோ வந்து மேட்ச் பண்ணாதான் நான் வந்து அதை ஓகே இதான் இந்த டெக்ஸ்ட், இந்த ஸ்பீச்சுடைய டெக்ஸ்ட் வந்து இதான் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இதான் டெம்ப்ளேட் பேஸ்ட் அப்ரோச். சரிங்களா? நான் புரியுதான் நான் சொல்கிறது ஆக்சுவலாட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஈஸி அப்ரோச். ஆனால் இந்த மேட்சிங்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹார்ட் டு டிஸ்டிங்விஷ் வெரி சிமிலர் டெம்ப்ளேட்ஸ் and quickly, okay, and of course therefore needs techniques to mitigate this degradation. So more subtle matching techniques வேணும். Multiple templates which are aggregated அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்தாதான் நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட் பேஸ்ட் அப்ரோச்சை வந்து பயன்படுத்த முடியும். அடுத்தால வந்து ரூல் பேஸ்ட் அப்ரோச் யூஸ் நாலேஜ் ஆஃப் ஃபோனட்டிக்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் டு கைட் தி சர்ச் ப்ராசஸ். நம்ம லிங்குவிஸ்ட் வந்து ஹாப்பியாக இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். டெம்ப்ளேட்ஸ் ஆர் ரிப்ளேஸ்டு பை ரூல்ஸ் எக்ஸ்பிரஸிங் எவ்ரி திங் அண்ட் தேட் மைட் பி இட் ஹெல்ப் டு டிகோட். ஸோ டிகோட் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோனட்டிக்ஸை பயன்படுத்தலாம், ஃபோனாலஜி பயன்படுத்தலாம், ஃபோனோடாக்டிக்ஸை பயன்படுத்தி, சிண்டாக்ஸை பயன்படுத்தலாம், ப்ராக்மாட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி, ரூலை பயன்படுத்தி இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம வந்து டெக்ஸ்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டிப்பிக்கல் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிளாக்போர்ட் ஆர்கிடெக்சர். தட் இஸ் அட் ஈச் decision point lay output possibilities. Approvals to determine each sequence are permitted. Poor performance due to difficulty to express rules, difficult to make rules interact, difficult to know how to improve the system. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அமையுது. இதில் ஓவர் கம் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரூல் பேஸ்டு அப்ரோச்சில் வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை உருவாக்கலாம், ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டத்தை உருவாக்கலாம். ஐ மீன் நத்திங் இஸ் இப்போ வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே வந்து இப்போ ஹைலி அட்வான்ஸ்டு. நான் அப்போ அந்த டைமில் நடந்த ப்ராப்ளத்தை வச்சு நான் எழுதியிருக்கிறேன். ஸோ ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் phonimes and identify words, identify sentence structures and meaning, interpret prosodic features, speech loudness and length. இதெல்லாம் வந்து ரூல் பேஸ்ட் அப்ரோச்சில் வரக்கூடியது. அடுத்தால் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் அப்ரோச் கேன் பி சீன் ஆஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட் பேஸ்ட் அப்ரோச் யூஸிங் மோர் பவர்ஃபுல் மெக்கானிக்கல் அண்ட் ஸ்டாட்டிக்கல் டூல்ஸ். இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ், ஐ மீன் நிறைந்த
இன்யூமரல் டெம்ப்ளேட்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் பயன்படுத்தி வந்து நம்ம வந்து மேட்சஸ் பண்ணுறது, அதுதான் அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி டெம்ப்ளேட் அப்ரோச்சஸ் யூசிங் more powerful mathematical and statistical tools, sometimes anti-linguistic approach. So you have anti-linguistic approach. So at present I become sometimes, of course, I am working in Amara University for the last 10 to 11, 10 to 10 years, more than 10 years. So initial stage I was more useful to the department. எனக்கு வந்து linguistic knowledge வந்து நான் வந்து யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து என்னால் செய்ய முடிஞ்சுது. அது பண்ண முடிஞ்சது. அவங்க வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் யூஸ்ஃபுல். அப்போ 2017 வந்து என்ன ப்ராப்ளம், கூகுள் வந்து டிரான்ஸ்லேட்டர் உண்டாக்கிட்டு, கூகுள் வந்து இந்த ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் பண்ணிட்டு, பிறகு டெக்ஸ்ட் ஸ்பீச் சிஸ்டம், ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அதை வந்து உருவாக்கிட்டுது. ஸோ அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஆகிடுது. அதனால வந்து நான் வந்து ஐ பிகம் வந்து யூஸ்லெஸ். அதனால தான் வந்து ஸோ அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நியூரல் நெட்ஒர்க்கு, டீப் லேர்னிங்லாம் வந்துட்டு வந்து ஐ பிகம் ஆக்சுவலி அண்ட் யூஸ்லெஸ் ஃபார் அ இயர். I mean, sometimes I feel actually why I am here, but anyhow, I continue to be here. I hope I'm doing something else. Okay, so that is actually statistics-based approach. So can be seen as an extension of a template-based approach using more powerful mathematical and statistical tools, sometimes known as anti-linguistic approach. So either on the everything time I fire linguistics, my system improves அப்படிங்கிறாரு. ஸோ லிங்குவிஸ்டிக்ஸை வந்து கெட்ரிப்டாக பண்ணிட்டாங்களே. ஆரம்பத்துலேருந்தே நான் அப்பதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் தான், லிங்குவிஸ்டிக்ஸ்காரங்களா நம்மளை ஒன்றும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. கிராமருங்கிறாங்க, தொல்காப்பியங்கிறாங்க, அதை வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது இல்லைன்னா நாங்கள் சூப்பராக வந்து செய்யலாம் அப்படின்ட்டு கூட மாணவர்கள்லாம் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் collect large corpus of transcribed speech recordings, train the computer to learn the correspondence, machine learning. At runtime, apply statistical process to search through the space all possibilities of possible solutions and pick the statistically most likely one. ஸோ அது ஒன்று பிக்கப் பண்ணி கூட கம்ப்யூட்டரை கொண்டு செய்யறதுனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதே வந்து நீங்களும் நானும் செய்யறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். மேட்சிங்னு பார்த்துட்டு இது ஒன்று போல இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் பார்த்து ரொம்ப ஷார்ப்பாக இது பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துரும். அதனால் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் அப்ரோச் வந்து லிங்குவிஸ்டிக்ஸுக்கு இது இல்லாமல் விஷயங்களை செய்யறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால் வந்து இப்போ வந்து இந்த நியூரல் நெட்ஒர்க் அப்ரோச், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் அப்ரோச் தான் வந்து கரண்ட் பசங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து லிங்குவிஸ்ட் லைக் மீ ஆக்சுவலி பிகம் யூஸ்லெஸ். ஓகே, machine learning, okay, that is there. Language models, engram, the noise channel model use பண்றாங்க. So okay, all right. Then application related to speech recognition. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்பீச் ரெகக்னிஷன், ஃபைண்ட் அவுட் வாட் எ பர்சன் இஸ் சேயிங். ஸ்பீக்கர் வெரிஃபிகேஷன், authenticate that a person is who she and who claims to be. அது வந்து ஸ்பீக்கரை வந்து வெரிஃபை பண்ணுது இந்த பர்சன். அது ரொம்ப இந்த ஃபோரன்சிக் லிங்குவிஸ்டிக்ஸுக்கெல்லாம் அது பயன்படும் நினைக்கிறேன். லிமிட்டட் ஸ்பீச் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஸ்பீச் வரைக்கும் வந்து ஸ்பீக்கரை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். assigns the identity of the voice of an unknown person. Okay, அது பண்ணுது ஆக்சுவலாட்டு. ஆர்பிட்ரி ஸ்பீச் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு அது பண்ணுது. ஸோ 2-3 இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிளைண்ட் பர்சன்ஸு அல்லது டெஃப் அண்ட் டம்புக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த 3 வந்து மிக முக்கியமானது: ஸ்பீச் ரெகக்னிஷன், ஸ்பீச் வெரிஃபிகேஷன், ஸ்பீச் ஐடென்டிஃபிகேஷன். ஒன்று நம்மளுடைய ஃப்ரெண்டுகள் வந்து இதை பற்றி பேச போகிறாங்க. நம்ம இவரு கூட ஏதோ அதை பற்றி பேசினார். பெனித்தல் அது பேர் ஞாபகம், சீடாக் புனே, அதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாப்புல. ஓகே, ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ப்ராசஸிங் தமிழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐ எம் கமிங் டு அன் எண்ட் ஆக்சுவலி. இதுலயும் வந்து நாராயணா, ஹேமா, ஹலோ சார், சொல்லுங்க.
சொல்லுங்க. பிரச்சனை இல்லையே? சார் பேனிஷ் என்ன பண்ணணும்னு நான் கேட்கல. கேட்கல. அவரு அந்த கேரளா ஸ்டூடெண்ட் பேனிஷ் ஃபீட்பேக்ல இருக்க அதை பத்தி சொல்றாரு குமாராஜ். ஓ அப்படியா? சரி. ஓகே. உங்களுடைய ஓகே. நான் இதை லைட்டா சொல்லிட்டு விட்டுறேன். நான் ஒரு 5க்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரொம்ப பாவம் மத்தியானத்துலேருந்து பாவம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டேன் என்னுடைய ஸ்பீச்சை. அஃப்கோர்ஸ் இல்ல சார் பேனிஷ்னு சொன்னேன். பேனிஷ் என்ன கேக்குதா சார்? பேனிஷ் கேக்குதா சார்? கேக்குதா? ஓகே சார். ஓகே. சரியா என்ன சொல்றேன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்னங்க ஐயே, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ பேசுறது கேக்குது. நான் சொல்றது கேக்குதா? நான் என்னுடைய பிபிடி இருக்குது, சரியா இருக்குதா? சரியா இருக்கு. ஆமா. இல்ல நீங்க எனக்கு நான் இந்த ஹெட்ஃபோன் கொண்டு வரதுக்கு மறந்து போச்சு ஆக்சுவலாட்டு. ஹெட்ஃபோனுக்கு என்னன்னா கரெக்டா எனக்கு அது என்னன்னா நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சாரி. அதனால எனக்கு கரெக்டா கேட்க மாட்டேங்குது. சரி, நான் சொல்றது உங்களுக்கு கேட்குது இல்லையா? ரீச் ஆகுது இல்லையா? ஓகே. ஆமா சார். ஆமா. நான் கொஸ்டின்ஸ் இல்ல நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் சார். நான் இதை முடிச்சேன். இது ஒரு 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 ஸ்லைடு தான் இருக்கு. 2 ஸ்லைடு தான் இருக்கு. முடிச்சிட்டுமா? ஆமா சார். ஈஸி தான், ஒண்ணும் இல்ல. ஏக் நாராயண் வந்து ஹேமவார்த்தி தான் நிறைய கேட்கலாம். நான் ஜஸ்ட் முடிச்சிடறேன். ஆல்மோஸ்ட் ஓவர். கேக்குது சார். நான் ஜஸ்ட் ஓவர். இவங்க வந்து இந்த ஸ்பீச் டு தமிழுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏஜி ராமச்சந்திரன் வந்து நல்ல ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. கூகுள் வந்து ஒரு தமிழ் ஸ்பீச் ரெகக்னிஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. அழகியம்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ் சிஸ்டம் வந்து லக்ஷ்மி அண்ட் ஹேமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்டு அவங்க வந்து இந்த குரூப் டிலேட் சிஸ்டம் அவங்கப்பட்ட ஒரு மெத்தடை பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. பிறகு என்ன அடுத்தால என்னத்தை ஓகே ஹேமமூர்த்தி அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பட் கன்க்ளூஷன், ஸோ திஸ் புக் fulfills the need for a book on acoustic phonetics in Tamil. The mechanism of speech system elaborated with some such attempts in Tamil may lay foundation for further research in this area and publication of books in this area of research in Tamil. ஓகே, இந்த புக்கை வச்சுட்டு இதை ஒரு பேஸ அமைச்சுக்கலாம். இதில் வந்து நான் நிறைய செய்யணும். இதில் வந்து நான் வந்து ஒரு பேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து பில்டப் பண்ண முடியும் அப்படிங்கப்பட்ட ஒரு ஆர்வத்தில் தான், ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லலாம். அந்த ஆர்வத்தில் தான் இது பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காலையில் என்கிட்ட பேச பிடிச்சோம்னா ரொம்ப என்கரேஜிங்காக சில வார்த்தைகள் சொல்லிங்க. என்னடா நம்ம பண்ணோம், வேஸ்ட்டு, என்னத்துக்கிடா இதை பண்ணோம் அப்படின்னு சில சமயங்கள் என் மனைவி திட்டுவாங்க. உங்களுக்கு வேலையும் சொல்லி இல்லைன்னா திட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் 10 years ஐம் ஹியர் ஆக்சுவலாட்டு. ஒரு ரொம்ப எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு கட்டத்தில் வர எனக்கு கிளாஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து லிங்குவிஸ்டிக்ஸ்னால பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலையே இல்லை சார், இல்லைங்க அவங்க மொத்தப்படி பாப்படி சுழிப்பாங்க. அதனால என்னத்துக்கு நம்ம அப்போ நான் என்ன செய்யணும்னா நோட்டை அல்லது என்னுடைய பிபிடியை கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் கிளாஸுக்கே போக மாட்டேன். அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. சரியா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இது அமையும்னு நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த புக்கை வந்து நான் வந்து எழுதியிருக்கிறேன், தமிழுக்கு எழுதியிருக்கிறேன். நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து நான் வந்து சேரலைன்னா இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அது உண்மை அது இல்லைன்னா நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து நேஷனல் லெவல்ல இல்லை இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது செய்துக்கிட்டு ஏதாவது பண்ணி என்னுடைய ப்ரொஃபஸர் பெரிபாஸ்கர் ராவ் வச்சுலாட்டு அவர் இந்த லேடி ஃபோகட்டு கூட எல்லாம் நிறைய அக்கஸ்டிக் ஃபோனட்டிக்ஸில் நிறைய பண்ணியிருக்கேன், ஸ்பீச் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாட்டு. ரொம்ப ஆக்சுவலாட்டு அந்த டைமில் வந்து நான் வந்து ஸ்பீச்சை வச்சு பண்ணாமல் செமாட்டிக்ஸ் வச்சு பண்ணேன் ஆக்சுவலாட்டு. பண்ணாதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாட்டு. என்னுடைய ப்ரொஃபஸர் என்னுடைய சூப்பர்வைசர் பெரிபாஸ்கராவது அவர் இஸ் அ ஃபொனட்டிஷியன் ஆக்சுவலாட்டு. ஆனால் அவர் வந்து நான் வந்து செமாண்டிஸ்ட் ஒர்க் பண்ணதுக்கு அலோவ் பண்ணார் ஆக்சுவலாட்டு. ஸோ நான் செமாண்டிஸ்டில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீச்சில் வந்து நான் வந்து இந்த கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் நான் வந்து இன்வால்வ் பண்ணனால
இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஜாயின் பண்ணனால எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைத்ததுனால இதை பற்றி நான் தெரிந்துக்கிட்டு நான் வந்து இந்த புக்கை அந்த முறை தமிழ் யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து கொடுத்தேன். அதுதான் தொடக்கமாக அமைந்தது. தமிழ் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ச்சுனேட்டா என்னோட 25 தமிழ் யூனிவர்சிட்டியில் வந்து வெறும் லிங்குவிஸ்டிக்ஸ் மாத்திரம் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுட்டு வேலையே இல்லாமல் சும்மா வேஸ்ட்டாக போயிட்டாங்க. அதை நினைக்க சமயத்தில் நான் இன்னும் எனக்கு மனசில் இருக்குது அவங்களெல்லாம் மிஸ்லீட் பண்ணி நான் லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்க வச்சு இல்லாமல் ஆக்கிட்டோம்னு இன்னும் என்னுடைய மனசு புத்தது இருக்கு. பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். ஸோ தேங்க்ஸ் டு த ஆர்கனைசர்ஸ் ஃபார் கிவிங் மீ எ சான்ஸ் டு ப்ரெசென்ட் திஸ் டாக் before learn audience online, also to the audience for their patient hearing. Question and answers are welcome. இது நான் என்ன பண்ணிக்கலாம், சுருக்கி வச்சுக்கலாமா தெரியல. ஓகே, சொல்லுங்க நண்பர்களே, எனக்கு நான் என்ன கேட்க விரும்புறீங்க? என்ன கொஞ்சம் அந்த ஆடிபிலிட்டி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுடைய வகுப்பு வந்து ஒரு மாணவரா நல்ல தெளிவா விரிவாக உரை நிகழ்த்தினீர்கள் ஐயா. இந்த முதலில் வந்து இந்த ஃபார்மன்ட் சிந்தசைஸ்ல இருந்து கேக்குதுங்களா? கேக்குதா சார்? நல்லா ரவிசங்கர் ஐயா கேக்குது? ரவிசங்கர் கேக்குது. இது இந்த உரை வந்து ரொம்ப நன்றி ஐயா. சரி, எங்களுடைய துறையின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி. இந்த உரை முழுவதும் யூடியூப் வழியாக நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு பதிவு செய்துள்ளோம். நன்றி. முதல்ல வந்து நீங்க வந்து இந்த ஃபார்மன்ட் சிந்தசைசர் பத்தி நல்லா தெளிவா சொன்னீங்க. அதுக்கப்புறம் கான்கேட்னேட்டிவ் அப்படிங்கிற பத்தி, அடுத்தது வந்து இரண்டு ஒளியன்களையும் இணைச்சு அது அந்த ஒளியன்கள்ல இருந்து என்ன சிக்கல்கள் அது எப்படி அப்படிங்கறத பத்தி விரிவா சொன்னீங்க. அடுத்தது வந்து யூனிட் செலெக்ஷன், ஒரு பிக்கர் யூனிட் வரக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ல யாரெல்லாம் முன்னோடிகள், அதை பத்தி எல்லாம் தெளிவா ரொம்ப அருமையா சொல்லிட்டு வந்தீங்க. அது போல இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்டுக்கு யாருடைய என்னென்ன பணிகள்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. கடைசியில வந்து ஆன்டி லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லுங்க. ஆன்டி லிங்குஸ்ட் உருவாக்குனீங்க. ஆன்டி லிங்குஸ்டிக் அது முடியாது சார். அது வந்து லிங்குஸ்டிக்ஸ் வேற இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் லிங்குஸ்டிக்ஸ் இருக்கும். அது ஆன்டி என்ன ஆன்டியோ அது வந்து தலைகீழ விழுந்தாலும் லிங்குஸ்டிக்ஸ் வந்து விட மாட்டோம். நிச்சயமா விட மாட்டோம். மனுஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு தொல்கால் மொழியியல் வல்லுநர்னே சொல்லலாம். அவர்தான் முதல்ல பிரிக்கிறாரு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா அவருதான் அவர் பிரிச்ச அந்த இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பாணினி வந்து அவர் பிரிச்ச இதுலதான் சமஸ்கிருதம் ஓடுது. ஸோ 2 பில்லர்ஸ் நமக்கு பாணினியும் இருக்காங்க, இவரும் தொல்காப்பியர் இருக்காங்க. அந்த கிராமர் அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ரெடிஷனல் இருக்கு. அதனால டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்ல வந்து சில ஃபால் டவுன்ஸ் இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து வரும்போது அது பயனுள்ளதா தான் இருக்கு. அதனால முதல்ல தொல்காப்பியர் காலத்துல வந்து அவர் தான் மொழியியல் அறிஞர், ஃபர்ஸ்ட் லிங்குஸ்ட். அதனால அவர் பேரிலையும் ஆன்டி லிங்குஸ்டிக்ஸ் இருந்திருக்கும், அப்ரோச் எல்லாம் இருந்திருக்கும். பல இதுகள்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அதையெல்லாம் மீறி தான் அவர் வந்திருப்பாரு, தொல்காப்பியர் வந்து இருந்திருப்பாரு. அப்புறம் அடுத்தடுத்து வந்த காலகட்டங்கள்ல நமக்கு தெரியும் தமிழனுடைய எவ்வளவோ இது பண்ணாங்க. இப்ப கூகுள் நிறுவனம் வந்து நிறைய பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா ஸ்பீச் மாடலிங் என்னதான் மாடலிங் பண்ணாலும் அதுக்கு மேல லிங்குவிஸ்டிக்ஸ், நான் மறுபடியும் அதான் சொல்றேன், இன்டெலிஜென்டா பண்றதுக்கும் டேட்டா எடுத்து அதுல இருந்து ரூல்ஸ் ஒரு ரூலை உருவாக்குறதுக்காக இவ்வளவு பெரிய பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து சிம்பிளான ஒரு ரூலை கொடுக்குறோன்னா அது வேண்டாம்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு கா எங்க வரும், கா எங்க வரும், ஹா எங்க வருங்கிறது பெரிய டேட்டாவை உருவாக்கி அதுல இருந்து டிரைவ் பண்ணி ஒரு ரூலை உருவாக்குறதுக்கு
நம்மகிட்டயே கேட்டு வாங்கலாம்ல. அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா ஹைபிரிட் மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆகும் சார். லிங்குஸ்டிக்ஸும் வேணும், கம்ப்யூட்டர் ஆமா சயின்டிஸ்டும் வேணும். ஹைபிரிட் ஹைபிரிட் அதனால ஒரு மியூச்சுவல், ஆமாம், அது மியூச்சுவல்ல எப்போ இருக்கும். அந்த வகையில் நீங்க வந்து தொடர்ந்து அமிர்தா பல்கலைக்கழகத்துல இன்னும் சிறப்பு சேர்க்க வேண்டும். அதே போல 23ஆம் தேதி நீங்க வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் வர்றீங்க. வரேங்க தமிழ் மொழி, ஆமாம், தமிழ் மொழியியல் துறைக்கு போல தமிழ் மொழியியல் சங்கத்தின் உறுப்பினரா இருக்கீங்க. அது போல தமிழுக்கான பேச்சு மொழி தொழில்நுட்பத்துக்கான ஒரு ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கணும். ஒரு எல்லா பல்கலைக்கு இணைந்து பேச்சு தொழில்நுட்பத்திற்கான ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தணும். அந்த பேச்சு தொழில்நுட்பத்துல எல்லா ட்ரைப் லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து அந்த பணியை வந்து நம்ம தான் செய்ய முடியும். அவங்க என்னதான் பண்ணாலும் நம்ம தான் டேட்டா கொடுத்தாகணும், நம்ம தான் டேட்டா கலெக்ஷன் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு அந்த மாதிரி வட்டார வழக்குகள், வட்டார அகராதிகள், அதே போல இந்த மாதிரி முல்லைக்குறும்பாவோட ராக் ஆர்ட் பெயிண்டிங் வந்து கூகுளுக்கு உடனே கிடைச்சிடாது, நம்ம தான் அதெல்லாம் பதிவு பண்றோம். ஸோ தே ஹேவ் டு அக்னாலஜஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றது. அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும் தான் தெய்வ சுந்தரம் சொல்றாரு. பெரிய ஷாம்பு தேவையில்லைன்னா ₹1 ஷாம்பு வந்திருக்கிற மாதிரி அவங்க நீட்ஸ் வந்து வேற வகையா இருக்கும்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியோட நீட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாத்திக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். ஏதாவது கேள்விகள், வினாக்கள், சந்தேகங்கள் இருந்தால் யார் வேணாலும் கேட்கலாம். ரொம்ப நன்றி. எங்களுடைய துறையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஆன்லைன் பார்ட்டிசிபென்ட்ஸ் வணக்கம். உமா பேராசிரியர் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய உரைக்கு, மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி ரவிசங்கர். நானும் ரவிசங்கர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேரலா வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து ஐஐடி கான்பூர்ல மீட் பண்ணி NLP படிச்சு, அவர் வந்து ஃபொனட்டிக்ஸ்ல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி போனாரு. நானுக்கு அதர் சைடு செமண்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி போயிருந்தேன் நினைக்கிறாட்டு. அவர் வந்து அப்படியே அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணி பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணாரு. நான் செமண்டிக்ஸ்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அதுல கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்படி வந்து ரெண்டும் வந்து போல்ஸ் அப்பார்ட். ஆனால் நாங்கள் வந்து தொடங்கினது வந்து ஐஐடி கான்பூர். ராமகிருஷ்ணன் இல்லையா, அவரு இறந்து போனார் இப்போ இல்லையா, he was with us. Okay, so we had a nice time. So that was the starting point. And okay, thank you very much. Thank you very much, sir. Thank you. Okay. Modilla, sir. Okay, thank you.